எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க தமிழ். பல்லவன், பாண்டியன், பாஸ்கரன் கதையோட தொடர்ச்சி. குரல் கேட்ட அடுத்த நொடி சக்திவேல் மிரண்டு போனான். யார் பேசியது என்கிறார் போல சுற்றி சுற்றி பார்த்தான். யார் இப்ப என் கூட பேசினது என்று ஒருவித நடுக்கத்துடன் திருப்பி கேட்டான். பதில் இல்லை. ஒருவேளை மனப்பிரமையோ? திரும்பவும் அந்த கேள்வியில் விழுந்தான். தடுமாறத் தொடங்கினான். தனக்கு ஏதோ ஆகிவிட்டதோ? கேள்வியும் குழப்பமும் கொத்தி பிடுங்க தொடங்கியது. தொடர்ந்து அமர்ந்திருக்கவே பயமாக இருந்தது. திரும்பி வீட்டுக்கு போகலாம் என்றால் வீட்டில் தனக்கு பிரம்மை பிடித்து விட்டதாக கருதி பேசிய பேச்சுக்கள் அந்த எண்ணத்திற்கும் தடை போட்டது. அந்த கிராமத்திலேயே ஹைஸ்கூல் வரை படித்த ஒரே இளைஞன் அவன்தான். அதன் பின் விவசாய தொடர்புகள், அதன் நெருக்கடிகள் அவனை மேலே படிக்க விடவில்லை. ஆமா, படிச்சு கிழிக்க போறியாக்கும் என்று அவன் அப்பா மயில்சாமியும் போய் வயல் காட்ட பாத்துக்கோ என்று கூறிவிட்டார். இதனால் வேறு போக்கிடமும் இல்லாமல் போய்விட்டது. இருந்தாலும் அவனது படிக்கும் ஆசைக்கு அந்த ஊரில் அதிசயமாக இருந்துவிட்ட ஒரு சின்ன பஞ்சாயத்து நூலகம் அவ்வப்போது ஆறுதல் அளித்து வந்தது. அதில்தான் பாஸ்கரனின் நிறைய நாவல்கள் இருந்தன. அவற்றை படிக்க தொடங்கினால் பொழுது போவதே தெரியாது. வாழ்க்கையில் நிலவும் புதிர்களை விஷயமாக எடுத்துக்கொண்டு பாஸ்கரன் அவற்றை உரித்து பார்க்கும் அழகும் ஒரு தனித்தன்மையோடு இருந்ததால் பாஸ்கரன் அவனுக்கு மிகவும் பிடித்த ஒரு எழுத்தாளனாக ஆகிவிட்டான். அவ்வப்போது பொழுது போவேனா என்று அடம்பிடிக்கும் போது பாஸ்கரனின் புத்தகங்கள் தான் அவனுக்கு துணையாக இருந்தது. இப்பொழுதும் நூலகத்துக்கு போய் ஏதாவது ஒரு புத்தகம் எடுத்து கொஞ்சம் இந்த குழப்பங்களை மறப்போம் என்று கிளம்பியவனுக்கு எதிரே மகேஸ்வரி வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. ஒரு நமட்டு சிரிப்பு சிரித்தபடி வந்த அவளை பார்க்க கூட எரிச்சலாகத்தான் வந்தது. இங்க என்ன பண்ற சக்தி என்ற கேள்வியோடு வந்த அவள் அவன் அமர்ந்திருந்த அந்த கல் தூண் மேலேயே ஏறி நின்றாள். எதுவும் பேசாமல் அவளையும் அந்த கல் தூணையும் மாறி மாறி பார்த்தான். உன்னத்தான். ஆமா, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் கிறுக்கு பிடிச்ச மாதிரி பேசுற என்று தொடர்ந்தாள் அவள். ஆமா, எனக்கு கிறுக்குத்தான் பிடிச்சிருக்கு. அதான் போய் நல்லா போட்டு விட்டுட்டல்ல. அவனிடம் பளிச்சென்று கோபம் வெளிப்பட்டது. போட்டு விட்டேனா? அடப்பாவி மனுஷா, நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என் கேள்விக்கு பதில் சொல்லாம என்னமோ நான் தப்பு பண்ற மாதிரி பேசுறியே. வேணாம் மகேசு, நீ இடத்த காலி பண்ணு. நான் ஏற்கனவே ரொம்ப குழம்பி போயிருக்கேன். நீ எதையாச்சும் கேட்டு என்னை எரிச்சல் படுத்தாத. போ போ முதல்ல. சொல்லும் போதே அவன் கைகள் நடுங்கின. நாக்கு குளறியது. அவன் தடுமாற்றத்தில் இருப்பது துல்லியமாக தெரிந்தது. சக்தி, அவள் நயந்த குரலோடு அவனை நெருங்கி தொட்டாள். விடுவுல, நான் கிறுக்கன். எனக்கு கிறுக்குத்தான் பிடிச்சிருக்கு. போ. அவன் உதறினான். என்ன சக்தி, நீ இப்படி பேசுறத கேட்கவா நான் லீவுக்கு உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்? அவளிடம் வருத்தம் ஆத்மார்த்தமாக வெளிப்பட்டது. அது அவனை சற்று அமைதிப்படுத்தியது. அதே சமயம் யாரோ 2 பேர் ஒரு மோட்டார் பைக்கில் அவர்கள் இருக்கும் கிணற்றையும் தோட்டத்தையும் ஒட்டிய சாலை மேல் வந்து நின்றிருந்தனர். கவனம் அவர்கள் பக்கம் திரும்பியது. அவர்களும் சக்திவேலையும் மகேஸ்வரியையும் பார்த்துவிட்டு அவர்களை நோக்கி வர ஆரம்பித்தனர். 2 பேரிடமும் நாகரிகமான ஒரு தோற்றம். ஒருவன் பெண் பிள்ளைகள் போல சடை வளர்த்து அதை சேர்த்து கட்டி பேண்ட் போட்டிருந்தான். இன்னொருவன் தோளில் கேமரா ஒன்று தொங்கியபடி இருந்தது. இங்க பெருமாள் மலைங்கிறது இதுதானே? கேமராக்காரன் சக்திவேலை பார்த்து கேட்டான். ஆமா, எதுக்கு கேக்குறீங்க? ஒண்ணுமில்ல, மேல நிறைய குகைங்க சிற்பங்கள்லாம் இருக்காம்ல, அத படம் எடுக்கணும். ஆமா, மேல ஏறி போக படி வழி இருக்கா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லங்க. குறுக்கு நடுக்க பாறைங்களுக்குள்ள பூந்துதான் போகணும். ஆமா, எதுக்கு படம் எடுக்கிறீங்க? சும்மாதான், ஒரு பத்திரிகையில தீபாவளி மலர்ல போடுறதுக்கு. சொல்லிக்கொண்டே அவர்கள் அப்படியே திரும்பி அந்த கரட்டு மலையை பார்த்தனர். பின்னர் விறுவிறுவென்று எதுவும் பேசாமல் நடக்க தொடங்கினர். சக்திவேலுக்கு அவர்களின் செயல் நிரடியது. அவனும் அவர்களை தொடர விரும்பியது போல காலெடுத்தான். மகேஸ்வரி தடுத்தாள். நெல்லுத்தான், எங்க போற? அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்க போறேன். பார்த்து என்னத்த பண்ண போற நீ? திரும்பவும் அந்த சிலை கிட்ட போய் பேசுவ, அது பேசிச்சும்ப. அவங்களும் மண்டைய பிச்சுக்குவாங்க. அவங்க என்னவோ பண்ணிக்கட்டும், நீ பேசாம என் கூட வீட்டுக்கு வா. மகேஸ்வரி அவனை தடுத்தபடி பேசும் அதே சமயம் அவர்கள் அந்த கரட்டில் 1/4 பங்கு தூரம் ஏறி இருந்தார்கள். நடையில் ஒரு துள்ளலும் வேகமும் இருந்தது. பார்த்தது போதும், வா. அவள் அவன் கையை பிடித்து இழுத்து கொண்டு நடக்க தொடங்கினாள். குவியலாக கிடந்த புத்தக கூட்டத்துக்கு நடுவில் உட்கார்ந்து கொண்டிருந்தான் பாஸ்கரன்.
கை விரல்கள் தட்சிண ரகசியம் என்னும் அந்த பழைய புத்தகத்தையே புரட்டி கொண்டிருந்தது. பக்கத்துக்கு பக்கம் ரகசிய செய்திகள் தான். சதுர கண்ணாடிகள் சர்வத்தையும் காட்டும் சக்தி பெறும். வானவெளியில் திரியும் இரும்பு பறவைகள் சதுர கண்ணாடிகளுக்கு அந்த சக்தியை தரும் என்று கண்ணில் பட்ட வரிகள் அவனுக்கு டெலிவிஷனை ஞாபகப்படுத்தியது. எவ்வளவு பெரிய உண்மை இது! போன நூற்றாண்டிலேயே எப்படி இந்த ராகுலரால் இதையெல்லாம் யூகித்து சொல்ல முடிந்தது? ஆச்சரியம் வந்து அவனுக்குள் ஒரு குட்டிக்கரணமே அடித்தது. ஒரு ஊரை போன்ற மிதவையொன்று பனிக்கடல் நீருக்குள்ளே மூழ்கி போகும் என்கிற வரிகள் டைட்டானிக்கை ஞாபகப்படுத்தின. தெச்சின முடிவதில் லட்சிய சமணன் ஒரு பெருஞ்சிலையாக எழும்பி நிற்கும் எனும் வரிகள் குமரி கடலில் உருவாகியுள்ள வள்ளுவர் சிலைதான் அது என்றது. கூடவே வள்ளுவர் ஒரு சமணரா என்கிற கேள்வி பொறியும் சேர்ந்து கிளம்பியது. இதில் உள்ள வரிகள் பொய்யாகாமல் நிகழ்கின்றதாகவே இருப்பதை எண்ணி பார்த்தவன் ஒரு சிகரெட்டை எடுத்து வாயில் செருகிக் கொண்டான். தீவிரமாக சிந்திக்க தொடங்கினான். திரும்பவும் பிரம்மமித்திரர் பற்றிய தகவலுக்கு வந்தான். ஆச்சரியத்தோடு நெற்றியை தேய்த்து கொண்டான். நடுவில் காதில் கொலுசு சப்தம் கேட்டது. நிமிர்ந்தான். எதிரில் துர்கா. அவள் கைகளில் பாயாச டம்ளர். என்ன? பாயாசம். வீட்டுல விசேஷம், அம்மா கொடுத்தாங்களாக்கும். ஆமா, எத்தனை தடவை சொல்லி இருக்கேன் இப்படி என்ன தர்ம சங்கடப்படுத்தாதீங்கன்னு. இதுல என்ன தர்ம சங்கடம்? எங்களுக்கு இதுல எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா என்றாள் துர்கா. இல்ல இல்ல, எனக்கு சந்தோஷமே இல்ல. எனக்கு ஏதாவது தேவைன்னா நானே கேட்டு வாங்கிக்கிறேன். அடுத்து இப்ப நான் பாயாசம் சாப்பிடுற மூடுல இல்ல. நீ கிளம்பு துர்கா. சாரி, இந்த ஒரு தடவை மட்டும் சாப்பிடுங்க. அவள் குனிந்து பாயாச டம்ளரை கீழே வைத்தாள். என்ன துர்கா புரிஞ்சுக்காம என்று சற்று அதிர்ந்த குரலோடு அவன் அந்த புத்தகத்தை கீழே வைத்துவிட்டு எழுந்திருந்தான். எழுந்த வேகத்தில் கால்பட்டு பருத்த புத்தகம் ஒன்று பாயச டம்ளரை தட்டிவிட்டது. ஒழுகி ஓடிய பாயசம் தட்சிண ரகசிய புத்தகத்திலும் பரவியது. மை காட்! குனிந்து அந்த புத்தகத்தை எடுத்து உதறினான் பாஸ்கர். அரத பழசான அதன் தாள்கள் தனித்தனியே பாயாச குலைவோடு உதிர்ந்து கீழே விழுந்தன. ஸ்டூபிட்! இது எவ்வளவு வேல்யூ உள்ள புத்தகம் தெரியுமா? உன்னால பாரு, இப்படி ஆயிடுச்சு. நரம்பு புடைக்க கத்தினான். அவள் மருண்டு போனாள். அன்பை காட்ட வந்த இடத்தில் அவன் ஆத்திர சூடு தாக்கியதில் கண்களிலும் கண்ணீர் சேர்க்கை. இடியட் இடியட்! அவன் குனிந்து அந்த தாள்களை எடுத்து துடைத்து தேற்ற முடியுமா என்று பார்த்தான். அது நான் அவ்வளவுதான் என்பது போல இத்து கிழிந்து கூழாக தொடங்கியது. ஒரே ஒரு பக்கம் மட்டும் மிஞ்சியது. அதில் எந்த பழுதும் இல்லை. அது பிரம்மமித்திரர் பற்றி குறிப்புள்ள பக்கம். சமணப்பட்டி இதை சார்ந்துரை செய்யும் என்பதோடு முடிந்திருந்தது அந்த பக்கம். உனக்கு இந்த பக்கத்தில் மட்டும்தான் வேலை இருக்கு என்று காலம் நினைத்தது போல தோன்றியது. கெட் லாஸ்ட்! அந்த பக்கத்தை மட்டும் நீவியபடி அவளை பார்த்து கத்தினான். அவள் அழுது கொண்டே வெளியேற ஆரம்பித்தாள். மாலை நேரம். மாடு கன்றுகள் மேய்ச்சலிலிருந்து திரும்பி பட்டிகளை நோக்கி போய்க் கொண்டிருந்தன. மாட்டை விடுபவன் சக்திவேல் வீட்டு மாடுகளை உள்ளே செலுத்தியபடி யதார்த்தமாக பெருமாள் மலை பக்கம் பார்த்தான். ஏகத்துக்கும் காக்கை கழுகுகள் அங்கே ஏதோ விபரீதம் என்பது போல பறந்து கொண்டிருந்தன. அதே சமயம் சக்திவேலும் உள்ளிருந்து வெளியே வர, சக்தி, என்னப்பா இது கரட்டு மேல இம்புட்டு காக்கா குருவிங்க? அவன் கையை காட்டினான். சக்திவேலுக்கும் கொஞ்சம் சுருக்கென்றது. மலை மேலே ஏறி போன அந்த 2 பேர் முகமும் உடனேயே ஞாபகத்தில் வந்தது. சக்திவேல் முகம் ஒரு மாதிரி மாறியதையும் அதில் கேள்விகள் புரண்டதையும் கண்ட மாட்டுக்காரன் கச்சிதமாக கேட்டான். என்ன சக்தி, ஒரு மாதிரி ஆயிட்ட? மலையில ஏதோ ஒண்ணு செத்து கிடக்குதாட்டம் இருக்கு. அதுதான் எம்புட்டு பச்சிங்க வட்டம் கட்டி பறக்குதுங்க, பாத்தியா? பொணம் திண்ணி கழுகுகளும் வட்டம் கட்டிக்கிட்டு இருக்கு. மாட்டுக்காரன் சொன்னதும் பகீர் என்றது அவனுக்கு. திரும்பவும் மலை மேல் ஏறி சென்ற அந்த 2 நாகரீகமான இளைஞர்களின் முகங்களும் தான் முண்டி வந்து நின்றது. சிங்காரம், வாரியா என் கூட? போய் பார்த்துட்டு வரலாம். ஆவல் தாங்காமல் கேட்டான். இருட்ட போகுது, இப்ப போய் கூப்பிடுதியே சக்தி, உடு, காலையில பாத்துக்கலாம் என்றான் சிங்காரம். தனக்கு அங்கெல்லாம் வர தைரியம் இல்லை என்று அவன் சொல்கிற மாதிரிதான் சக்திவேலுக்கு தோன்றியது. போல கோட்டி, உனக்கு அந்த கரட்டு பக்கம் வர பயம், அதுதான் நழுவுற. நான் போய் பாக்குறேன். சக்திவேல் தங்கள் மாட்டை கொட்டடியில் கட்டிவிட்டு கிளம்பி விட்டான். சிங்காரத்துக்கு கொஞ்சம் திகட்டலாகத்தான் இருந்தது. பார்த்து போல திடுதம்பா ஏதாவது ஆகி வைக்க போகுது. சக்திவேல் அதையெல்லாம் காதிலேயே வாங்கிக் கொள்ளவில்லை. மேலுக்கு சட்டையை போட்டுக்கொள்ள கூட பரபரப்பு இடம் தரவில்லை.
பனியன் வேஷ்டி என்கிற அந்த கோலத்தோடு அப்படியே ஓடினான். வீட்டில் ஒருவரும் இல்லை. மகேஸ்வரியும் அம்மாவும் பாண்டி கோவிலுக்கு போயிருந்தார்கள். மயில்சாமியும் டவுன் பக்கம் போயிருந்தார். இதுவும் வசதியாகத்தான் இருந்தது. ஊர்க்காரர்களும் ஆங்காங்கே நின்று கரட்டின் மேல் பறக்கும் பறவைகளை பார்த்தபடியே இருந்தார்கள். தோட்டத்து கிணற்றை ஒட்டிய சாலையில் பைக் நின்று கொண்டிருந்த இடத்தில் இப்போது அது இல்லை. அதை உணர்ந்தபடியே சக்திவேல் கரட்டின் மேல் தாவி ஏறினான். ஏதோ ஒரு சக்தி வா வா என்று அழைப்பது போல ஒரு உள்ளுணர்வு. வழக்கம் போல காற்றிடமும் நல்ல வேகம். காதோரமாக ஊ என்றபடியே அவனை தாண்டி போனது. அவன் பிறந்து வளர்ந்தது முதலே பார்த்து வரும் கரட்டு மலைதான் அது. ஆனாலும் சமீப காலத்தில் அது அவன் வரையில் ஒரு புதிர் கோட்டமாகிவிட்டது. வீட்டில் ஆடுகளும் உண்டு. அதில் ஒன்று அவிழ்த்து கொண்டு கரட்டு பக்கம் ஓடிவிட்டது. தேடிக்கொண்டு வந்தான். ஊரில் நிலவும் பயத்தையும் எச்சரிக்கையையும் மீறி கால்கள் கரட்டை எட்டிவிட்டன. அப்பொழுதுதான் குகைகள் அவன் கண்ணில் பட்டன. சமவெளி பாறையும் பீடமும் ஆச்சரியப்படுத்தியது. ஆடு காணாமல் போன நினைப்பு போய், அடடா, இங்கே இப்படியெல்லாம் கூட அற்புதங்கள் இருக்கிறதா என்கிற கேள்விதான் அவனுக்குள் தோன்றியது. அதன் பின் யாருக்கும் தெரியாமல் அங்கு வருவதும் பயந்து பயந்து ஒவ்வொரு குகையையும் பார்ப்பதும் பரவசப்படுவதும் அவனுக்கு வழக்கமாக ஆகிவிட்டது. ஊரில் கோனார் தாத்தா என்று ஒரு வயதான கிழவர் இருக்கிறார். 100 வயதை கடந்தும் இன்னமும் அவருக்கு சாவு வரவில்லை. அதுதான் வருவோர் போவோரிடமெல்லாம் பெருமாள் மலை பற்றி மிரட்டலாக எதையாவது பேசியபடி இருக்கும். சதா ஒரு மாமரத்தடியில் கயிற்று கட்டிலில் படுத்து கொண்டிருக்கும் அவரிடம் போய் மெல்ல பெருமாள் மலை பற்றி பேச்சு கொடுத்து விஷயங்களை கேட்பான் சக்தி. கிழவர் மிரட்டு மிரட்டு என்று மிரட்டி விடுவார். அந்த பக்கம் போயிராதல. ஒரு காலத்துல நரபலி கொடுக்கிற சாமியாருங்க அங்கதான் ஒளிஞ்சிருந்தாங்க. அப்பால சமண சன்னியாசிங்க அங்கனதான் தங்கி இருந்தாங்க. அதுக்கும் அப்பால ஒரு கூட்டம் கன்னி பொண்ணுங்களை எல்லாம் இழுத்துக்கிட்டு போய் பூசை போட்டு பலி கொடுத்து கொடுத்து அந்த கரட்டு உச்சியையே ரத்த சகதியாக்கிட்டாங்க. செத்து போனவங்க எல்லாம் பேயா சுத்தி சுத்தி வர்ற இடம் அது. இந்த சமணப்பட்டியில எத்தனை பொம்பளை ஆளுகளை அங்க சுத்திக்கிட்டு இருக்கிற மோகினி பேய்ங்க பிடிச்சிருக்கு தெரியுமா? அப்படி பேய் பிடிச்ச பொட்டச்சிங்க எல்லாம் நேரா ஊருக்குள்ளார இருக்கிற கிணத்துல வந்து குதிச்சு தற்கொலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கன போனாலே போறவங்களுக்கு தற்கொலை பண்ணிக்கிற நினப்பு தான் வரும். என் முறை பொண்ணும் கூட அப்படித்தான் செத்தா. அதுதான் யாரும் போறதில்லை என்று அந்த தாத்தா தந்த விளக்கத்தை கேட்டால் கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் தனக்கு அப்படி நேராததை நினைக்கும் போது கிழவர் சும்மா சரடு விடுறாரோ என்ற கேள்வி அவனுக்குள் வரும். மொத்தத்தில் அங்கே விடை தெரியாத ஏதோ ஒன்று இருக்கிறது. என்ன அது? சக்திவேல் சமீப காலமாக இந்த கேள்வியில் விழுந்தவன்தான். நிறைய புத்தகம் படிப்பதால் கொஞ்சம் விஞ்ஞான புத்தியும் உண்டு. அதனால் கொஞ்சம் தைரியம் வந்து அங்கே போய் போய் நோட்டம் போட்ட போதுதான் ஒரு நாள் சிலை ஒன்று பேசுவது காதில் விழுந்தது. பகீர் என்றாகிவிட்டது. ஓடியும் வந்து விட்டான். இந்த நிலையில் குச்சி ஜோசியக்காரி ஒருத்தி ஊருக்குள் வந்து எல்லோருக்கும் ஜோசியம் சொன்னாள். 1 ரூபாய் தான் கட்டணம். கையை நீட்டிய பலரின் அந்தரங்கத்தை அப்படியே புட்டு புட்டு வைத்தாள். பெரிய வீட்டு சங்கரலிங்கம் சின்ன வீடு வைத்திருப்பதையெல்லாம் போட்டு உடைக்கவும் அவள் மேல் ஒரு நம்பிக்கை வந்து சக்திவேலும் அவளிடம் கையை நீட்டினான். அவன் கையை பார்த்தவள், ராசா, நீ லேசுப்பட்ட ஆள் இல்ல, புதையலே எடுக்க போற, உலகமே உன்னை பத்தி பேச போவதையா என்று அவள் அவனை ஐஸ் பட்டியிலேயே தூக்கி போட்டு விட்டாள். 1 ரூபா காசு காண்டி பொய்யா புழுகிறத பாரு என்று அவன் கூட இருந்த சகாக்கள் கூட அவளை கிண்டல் செய்தார்கள். நான் சொல்றது நடந்துட்டா இந்த ஆத்தாளுக்கு ஒரு பட்டுப்புடவையும் 101 ரூபா காசும் மட்டும் தா, நடக்காட்டி நான் சோசியம் பார்க்கறதையே விட்டு போடுறேன் என்று அவளும் பதிலுக்கு சபதம் செய்தாள். அவள் தீவிரமாக சொன்ன விதத்தில் ஒரு சத்தியம் இருப்பது போல நம்பிய சக்திவேல் ஒன்றை மட்டும் உறுதியாக நம்பினான். கோனார் தாத்தா சொல்லுவது போல தனக்கு நிச்சயமாக தப்பாக எதுவும் நடந்துவிடப் போவது இல்லை. ஜோசியக்காரி சொன்னது போல புதையல் எடுக்கப் போவது சத்தியம்தான். அப்படி ஒரு புதையல் தான் அந்த கரட்டு உச்சியில் இருக்கிறதோ, தான் எடுக்கப் போவதால் தான் தனக்கு எதுவும் ஆகவில்லையோ என்றெல்லாம் கூட தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். அதன் பின் அவனுக்கு கரட்டு பக்கம் போவதில் பயம் அற்று போய்விட்டது. தான் ஒரு ஹீரோ என்கிற நினைப்பு மனதுக்குள் உருவாக தொடங்கியது. அதுதான் இப்பொழுதும் துணிச்சலாக கரட்டின் மேல் அவனை ஏற விட்டு கொண்டிருக்கிறது. மெல்ல மெல்ல பாறைகள் மேல் தாவி தாவி ஏறியவன் சமவெளி பாகத்தை எட்டும் போது பறந்து கொண்டிருந்த பறவைகளில் கழுகுகள் மட்டும் அவன் வருவதை பார்த்து அங்கும் இங்குமாக கலைந்து பறந்து அவனுக்குள் லேசாக கிளியை மூட்டின. நிறைய அண்டங்காக்கைகள் இருப்பதும் அது விரைந்து கரைவதில் கேட்டது.
அப்பாடா! உச்சியை ஒரு வழியாக எட்டியவன் இடுப்பில் கை வைத்தபடி நாலாபுரமும் பார்த்தான். அப்படி பார்த்ததில் ஒரு பாறை மேல் மட்டும் ஏகமாக காக்கைகளும் கழுகுகளும் முண்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்தன. கிட்டே நெருங்கி பார்க்கவே பயமாக இருந்தது. திரும்பி கீழே பார்த்தான். சமணப்பட்டி இருக்கும் 4-5 தெருக்களோடும் அங்கும் இங்குமான வைக்கோல் படப்புகளோடும் தெரிய அநேகம் பேர் ஊரில் இருந்தபடி கரட்டையும் தன்னையுமே பார்ப்பதை பார்த்தான். அச்சம் கொஞ்சம் கூடி போனது. அவர்களில் யாரோ ஒருவர், ஏழை சக்திவேலு, அங்கன என்னடா பண்ற, வந்துடு என்று உரக்க கத்துவது காற்றால் மிகவும் வடிகட்டப்பட்டு ஒரு கிசு கிசு குரல் போல தேய்ந்து வந்து அவன் காதில் மோதியது. சப்தமிட்ட வரையும் பச்சிகள் அடைந்து கிடந்த பாறையையும் மாறி மாறி பார்த்தான். இப்படி பார்க்கும் சக்திவேலை மேற்கில் ஒரு ராட்சச ஆரஞ்சு பழமாட்டம் ரம்மியமாக தெரிந்த சூரிய மகாபிரபுவும் பார்த்தபடி தகித்துக் கொண்டிருந்தான். சக்திவேல் சூரியனை பார்த்து அந்த பரபரப்பிலும் ரசித்தான். என்ன ஒரு அற்புதமான காட்சி! என்னையும் பாரேன் என்கிறார் போல ஒரு பேசஞ்சர் ரயில் செவ்வகை இரும்பு பெட்டிகளை இழுத்துக்கொண்டு சமணப்பட்டிக்கு தெற்கில் ஊர்ந்து வந்து கொண்டிருந்தது. ஒரு பக்கம் இப்படி ரசனைக்கு விருந்து போடும் காட்சிகள், இன்னொரு பக்கத்தில் பறவைகளின் கூச்சலும் சடசடப்பும். இத்தனை தூரம் வந்துட்டு அந்த பாறை பக்கம் போய் பார்க்காமல் போவது அவனுக்குள் நெருடியது. சட்டென்று துணிச்சல் வந்து அவனை இயக்க தொடங்கியது. கைகள் குனிந்து கரட்டில் கிடந்த கற்களை எடுத்தன. பாறைகளை நோக்கி அந்த கற்களை வீசி எறிந்தவன் சு சு என்றபடியே அந்த பாறையை சமீபித்தான். பறவைகள் விலகி பறந்து வேறு வேறு பாறைகளில் போய் அமர்ந்து கொண்டன. பாறை மேல் இருந்தபடி கீழே பார்த்தான். அங்கே ஒரு பெரிய பள்ளம். அதில் சக்திவேல் பகலில் பார்த்த அந்த போனிடையில் குடுமிக்காரன் இரத்த வெள்ளத்தில் சவமாக கிடந்தான். சக்திவேலுக்குள் இதயம் ஒரு குட்டிக்கரணமே அடித்து நின்றது. சமணப்பட்டி ஸ்டேஷனில் வேண்டா வெறுப்போடு நின்றது அந்த பேசஞ்சர் ரயில். டிரைவர் ஸ்டீமரை திறந்ததில் பக்கவாட்டில் நீராவி புகை கடூரமாக சப்தமிட்டபடி பிரிந்து ஓடியது. எஞ்சினையே புகை கொட்டாரம் ஒரு துணியால் மூடியது போல சுற்றி வளைத்து கவ்வியது. அதன் அழுக்கு பெட்டிகளில் இருந்து பல பேர் உதிர்ந்தார்கள். ஒரு ஹோல்டால் பேக்கோடு பாஸ்கரனும். யாரும் முறையாக ஸ்டேஷன் கட்டிடத்தின் வாயில் வழியாக வெளியேறுவதில்லை. பக்கவாட்டில் ராட்சசமாக வளர்ந்து கிடக்கும் கருவேல மரங்களின் இடையில் பாம்பாட்டம் நெளிந்தபடி கிடக்கும் ஒற்றையடி பாதையில் புகுந்து அனைவரும் வெளியேறி போனார்கள். ஸ்டேஷன் மாஸ்டரும் கண்டுகொண்டது போல தெரியவில்லை. பாஸ்கரன் வந்து டிக்கெட்டை நீட்டவும் ஆச்சரியம் காட்டினார். அப்படியே நெற்றியில் விழுந்த கோடுகளோடு அவனை எங்கேயோ பார்த்தது போன்ற பாவனையை முகத்தில் தேக்கினார். அவனும் அதை புரிந்து கொண்டது போல கேட்டான். என்ன சார், என்னை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கா? ஆமாம் தம்பி, நீங்க? என் பேரு பாஸ்கரன். நான் ஒரு ரைட்டர். ஓ, எழுத்தாளர் பாஸ்கரனா? ஆமா சார், நானே தான். வாங்க சார் வாங்க. எங்க இந்த அழுக்கு ஊருக்கு? சொந்தக்காரங்க யாராவது இங்க இருக்காங்களா? அவரிடம் கணிசமான பரவசம். அப்படியெல்லாம் யாரும் இல்ல சார், ஒரு ரிசர்ச் மோட்டிவோட வந்திருக்கேன். சக்திவேல்னு என்னோட வாசகர் ஒருத்தர் கூப்பிட்டு இருந்தார், அதான் வந்திருக்கேன். சக்திவேலா? யாரு? ஸ்டேஷன் மாஸ்டர் கேள்வியோடு யோசித்தார். அவருக்கு சற்று கோணல் மூக்கு. அவர் யோசிக்கும் போது மேலும் கோணலாகி அவரது முகத்தை சற்று விகாரமாக காட்டியது. சார், இங்க தங்குறதுக்கு டிராவலர்ஸ் பங்களா இல்லைனா ஏதாவது லாட்ஜ்? பாஸ்கரன் ஹோல்டால் பேக்கை கீழே இறக்கி வைத்தபடி கேட்டான். அவர் அதற்கு பதில் சொல்லாமல், இந்த ஊர்ல எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு சக்திவேலன் தான் இருக்கான், அநேகமா மயில்சாமி மகனாத்தான் இருக்கணும் என்றார். அவருக்கும் நான் வந்திருக்கிறது தெரியாது சார், எங்கவாவது தங்கிட்டு அப்புறமா தான் அவரை போய் பார்க்கணும். அது சரி, எந்த கிராமத்துல தம்பி லாட்ஜ் எல்லாம் இருக்கு? அதுவும் இந்த சமணப்பட்டி ஒரு தண்ணிக்கு செத்த ஊரு என்றவர் ஓடி போய் விசில் கொடுத்து பேசஞ்சரை அனுப்பிவிட்டு வந்தார். பாஸ்கரன் பவ்யமாக கேட்டான். இங்க டிராவலர்ஸ் பங்களா இருக்குன்னு சொன்னாங்களே? அது இருக்கு, ஆனா அங்க இப்ப ஒரு பையன் இருக்க மாட்டான். பக்கத்து ஊர் டென்ட் கொட்டாயில ரஜினியோட பாயும் புலி படம் போட்டிருக்காங்கல்ல, வாட்ச்மேன் படம் பார்க்க போயிருப்பான். பாஸ்கரன் அடுத்த நொடி சற்று அவசரப்பட்டு வந்து மாட்டிக்கொண்டது போல கைகளை பரபரவென்று தேய்த்து விட்டு கொண்டான். கவலைப்படாதீங்க, இங்க ஸ்டேஷன்ல ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு, அங்க நீங்க தங்கிக்கலாம். ஒரு காலத்துல இந்த சமணப்பட்டிக்கு வெள்ளைக்காரங்க நிறைய பேர் வருவாங்க. கொஞ்சம் தொலைவுல ஒரு மிலிட்டரி கேம்ப் இருந்துச்சு, வெள்ளைக்காரன் காலத்து கேம்ப். சுத்துப்பட்டே அங்க வேலை பார்த்துச்சு. பாசஞ்சர்லயும் உட்கார இடம் இருக்காது. இப்ப அங்க குட்டி சுவருங்க தான் இருக்குது தம்பி. பேருக்கு ஒரு ரயிலும் கூட்ஸ் வண்டியும் வந்து போயிட்டு இருக்கு. எனக்கும் டிரான்ஸ்பரும் இல்ல, ஒரு அளவும் இல்ல. அழகாக சரித்திர சுருக்கத்தோடு அழுத்து கொண்டார் ஸ்டேஷன் மாஸ்டர்.
அப்படியே சிகப்பு பச்சை கொடிகளை சுருட்டி அக்குளில் வைத்துக் கொண்டபடியே தன் அறை நோக்கி நடந்தார். பாஸ்கரன் அவரை பின்தொடர்ந்தான். அறையில் ஒரே ஒரு டியூப்லைட், அதன் குழல் மேல் ஈசல் பூச்சிகளின் படபடப்பு, சுவர்களில் ரயில்வேயின் விளம்பர போஸ்டர்கள், மேஜை மேல் அந்த நாளைய கருப்பு நிற கோணல் தொலைபேசி, சாணித்தாள் லெட்ஜர்கள், அந்தமான் தேக்கு மேஜை, வாத்தியார் நாற்காலி. பாஸ்கரன் அந்த மாறாத பழமையை ரசித்தான். போஸ்டர்களை படித்தான். அதற்குள் ரெஸ்ட் ரூம் சாவியை தேடி பிடித்த ஸ்டேஷன் மாஸ்டர் வாங்க தம்பி போலாம் என்றபடியே நடக்க ஆரம்பித்தார். ரெஸ்ட் ரூமில் கப்பு வாடை வீசியது. டியூப்லைட் எரிய மறுத்து சிமிட்டு சிமிட்டு என்று சிமிட்டியது. கதவை திறந்தே ஏகப்பட்ட நாளாச்சு தம்பி, அதுதான் இந்த பாடுபடுது என்ற ஸ்டேஷன் மாஸ்டர் பளீரென்று லைட்டு எரிய தொடங்கியவுடன் தான் நிம்மதியானார். ஒரு இரும்பு கட்டில் எந்தவித படுக்கையும் இன்றி பச்சை நிறத்தோடு கிடக்க போய் ஜன்னல்களை திறந்து விட்டார். திறந்த நொடி பொழுதில் வெளியே நேராக கருவேல மர கூட்டம் அடைப்பின்றி தெரிந்தது. பெருமாள் மலை கரடு, பறவை கூட்டமும் பெருகி இருந்தது. என்ன இது, கரட்டு மேல இத்தனை காக்கா கழுகுங்க, ஏதாவது விபரீதமா? கேட்டபடியே பாஸ்கரன் பக்கம் திரும்பினார். அதே சமயம் ஒரு காகித பந்து ஒன்று பாஸ்கரன் மேல் எங்கிருந்தோ வந்து விழுந்தது. தோள் மேல் விழுந்து அவனது கவனத்தை திருப்பியது அந்த காகித பந்து. ஆச்சரியத்தோடு பார்த்தபடியே கையில் எடுத்தான் பாஸ்கரன். பார்வை வெளியேயும் போயிற்று. ஆனால் யாரும் கண்ணில் படவில்லை. ஸ்டேஷன் மாஸ்டர் இதை கவனித்தார். என்ன தம்பி, கையில ஏதோ காகிதமாட்டம் இருக்கே? அவர் கேட்கும் போதே பாஸ்கரன் அதை விரித்தான். அதில் வெல்கம் டு மிஸ்டர் பாஸ்கரன் என்கிற ஆங்கில எழுத்துக்கள். அடுத்த நொடி பாஸ்கரனின் நெற்றியில் ஒரு ஆச்சரிய வெட்டு. ஸ்டேஷன் மாஸ்டரும் பார்த்தார். ஆச்சரியமா இருக்கே தம்பி, யாரா இருக்கும் என்றபடி வெளியே போய் பார்த்தார். ஒரு வால் இல்லாத நாய் மட்டும் பிளாட்பாரத்தில் படுத்திருந்தது. மெல்லிய மாலை வெளிச்சமும் கரைந்து இருள் சூழ தொடங்கி இருந்தது. திரும்ப அவர் உள்ளே வந்தார். நீங்க வந்திருக்கிற நேரம் உங்க கதையில வர்ற மாதிரி மர்மமா நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடுச்சே என்றபடியே சிரித்தார். மர்மமாவா? ஆமா தம்பி, பாருங்களே, நீங்க வந்திருக்கிறது தெரிஞ்சு ஒருத்தர் உங்க கதையில வர்ற மாதிரியே காகித பந்தை எரிஞ்சு வரவேற்பு தர்றாரு. யாருன்னு பாக்கலாம்னா பிளாட்பாரத்துல நாய் தான் படுத்திருக்கு. எனக்கே ஆச்சரியமா தான் இருக்குது சார். ஆமா, நீங்க வெளியே அந்த மலையை பார்த்து ஏதோ விபரீதம்னு சொன்னீங்களே, என்ன அது? அது ஒரு விசித்திரமான மலை தம்பி. மலை கூட கிடையாது, கரடுதான். அந்த மலைக்கு அந்த கரட்டுக்கு யாரும் போக மாட்டாங்க. ஒரு ஆடு மாடு கூட அங்க மேய போகாதுன்னா பாத்துக்குங்களேன். ஏன்? அங்க போனா போறவங்களுக்கு தற்கொலை செய்துக்க தோணுமா. அப்படி நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டும் இருக்காங்களாம். என்ன சார் இது பைத்தியக்காரத்தனமான கற்பனை? தம்பி, நீங்க கற்பனைங்கிறீங்க, ஆனா ஊர் அதை ஒரு பெரிய உண்மையால நினைக்குது. அப்படியா? அப்படி அந்த மலை மேல என்ன இருக்குது? தெரியல தம்பி, நான் போனதில்லை. நான் ஒரு பிள்ளைக்குட்டிக்காரன், ரிஸ்க் எடுக்க விரும்பல. அப்ப இன்னைக்கு அங்க யாராவது தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா என்ன? தெரியல தம்பி, காக்கா கழுகு பறக்கிறத பார்த்தா அப்படித்தான் தோணுது. ஒரு நிமிஷம், அடுத்த ஸ்டேஷனுக்கு 1919 வர்றத ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடுறேன். அவர் தொழில் புத்தியோடு திரும்ப ஓடினார். அவன் தன் ஹோல்டால் பெயக்கை திறந்தான். மேலாக துண்டு ஒன்று இருந்தது. எடுத்து முகத்தை துடைத்து கொண்டான். அப்படியே நிலை கண்ணாடியை தேடினான். ரசம் இழந்த ஒரு கண்ணாடி பாத்ரூம் சுவரில் வள்ளி ஒன்று படுத்திருந்து அவனை பார்த்தது. அதில் தன்னைத்தானே அழகு பார்த்து கொண்டான். கலங்களாக முகம் தெரிந்தது. முதலில் அறையை கூட்டி சுத்தம் செய்ய வேண்டும், அப்புறம்தான் உட்காரக்கூட முடியும். வயிறும் சற்று கடமுடா செய்தது. சூடாக ஒரு காப்பியோ டீயோ குடித்தால்தான் சுறுசுறுப்பாக இருக்கும் என்று தோன்றியது. வெளியே வந்தான். சுவர் கோழிகளின் கச்சேரி காதை துளைத்தது. ஸ்டேஷன் மாஸ்டரும் போன் செய்துவிட்டு வெளியே வந்தார். என்ன தம்பி, இந்த இடம் பிடிச்சிருக்கா கேட்டார். ஓகே தாங்க. ஆமா, இங்க ஏதாவது ஹோட்டல்? காலப்பன் டீ கடைன்னு ஊருக்குள்ள ஒரு கடை இருக்கு தம்பி. கருப்பட்டி காப்பி, மரவள்ளி கிழங்கு சிப்ஸ், அப்புறம் இட்லி தோசைன்னு அங்க கிடைக்கும். ஆனா ரொம்ப சுமாராத்தான் இருக்கும். அடையப்பா, இதெல்லாம் இப்ப அமிர்தம் சார். வரீங்களா? போய் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த சக்தி வேலையும் பார்த்துட்டு வருவோம். இல்ல தம்பி, கூட்ஸ் ஒண்ணு பாஸ் ஆக போகுது, நான் இருந்தாகணும். நீங்க வேணும்னா கதவை பூட்டி சாவியை எடுத்துக்கிட்டு போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி சார். முன்ன பின்ன பழக்கம் இல்லைனாலும் பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. நீங்க தான் தம்பி எனக்கு செஞ்சிருக்கீங்க, அவர் புதிர் போட்டார். நானா? இல்லையா பின்ன, தனியா இந்த ரூம்ல கொட்ட கொட்ட உட்கார்ந்துட்டு இருப்பேன். நீங்க வந்திருக்கிறதால இன்னைக்கு நல்லா பொழுது போகுதில்ல. அவன் அதை கேட்டு சிரித்தான். சிரித்தபடி திரும்ப அறைக்கு சென்று புறப்பட தயாரானான்.
காகித பந்து திரும்பவும் கீழே கிடந்தது. பழைய நிலையில் சுருங்கி பந்து போல. அதை விரித்து பார்த்ததும் அப்படியே மேஜை மேல் வைத்ததும் ஞாபகத்துக்கு வந்தது. திரும்ப அது சுருங்கி கிடக்கிறதே. மனதில் கேள்வியோடு அந்த பந்தினை திரும்ப விரித்தான் பாஸ்கரன். நல்வரவு திரு பாஸ்கரன் அவர்களே என்று தமிழில் அதில் வாசகங்கள். சுருக்கென்று இருந்தது. முன்பு பார்த்தபோது ஆங்கிலத்தில் அல்லவா இருந்தது, இப்பொழுது எப்படி தமிழில்? பாஸ்கரன் மிரளத் தொடங்கினான். கரட்டில் இருந்து தீப்பந்தமும் கையுமாக சிலர் இறங்கி வர அவர்களில் சக்திவேல் பிரதானமாக இருந்தான். ஊர்க்காரர்கள் அக்கறையாக திரண்டிருந்தார்கள். ஒரு சால்வையை சுத்தி கொண்டு கையில் தடியோடு கோனார் தாத்தாவும் இருந்தார். என்னலே, யாரு? நம்ம ஊர்க்காரனா இல்ல அசலூரா? அவர்தான் கேட்டார். அசலூர்காரன் தான். மதியம் போல மோட்டார் பைக்ல வந்திருக்கிறாங்க. நம்ம சக்திவேல் கூட பார்த்திருக்கான். ஒருத்தனுக்கு 2 பேராம். அப்படியா? ஏலே சக்தி, யாருடா அது? தெரியாது தாத்தா, பத்திரிகைக்காரங்கன்னு சொன்னாங்க. போட்டோ பிடிக்கணும்னாங்க. நீ போகாதீங்கன்னு சொல்லலையாக்கும்? சொல்லல தாத்தா. ஏன்ல, சொல்லி இருந்தா இப்படி ஆகி இருக்குமா? ஆமா, 2 பேரும் ஒரே இடத்துல கிடக்குறாங்களா? இல்ல தாத்தா, ஒரு ஆள் தான் செத்து கிடக்கான், இன்னொருத்தனை காணோம். நான் அப்பவே பார்த்தேன். அவங்க வந்த மோட்டார் பைக்கும் இங்கன இல்லையே. அடியாத்தி, என்னடா இது வில்லங்கம்? கிழவர் ஆதங்கித்தார். சரி சரி, மேல ஏறி போய் பணம் பார்த்த ஆளுங்க உப்ப வாங்கிக்கிட்டு நேரா சாத்தான் கோயில போய் சுத்தி வாங்க. அப்படியே நேரா வீட்டுக்கு போயிட போறீங்க. ஒரு ஊர் பெருசு நடுவில் சாங்கியம் ஒன்றை ஞாபகப்படுத்தியது. அதற்கு தோதாக மரக்காலில் ஒருத்தி கல் உப்போடு நின்று கொண்டிருந்தாள். அதை கைகளில் அள்ளி ஏறிவிட்டு இறங்கிக் கொண்டிருந்த தடிதடியான மனிதர்களின் கையில் வைத்தாள். சக்திவேலும் மறுப்பு சொல்லாமல் வாங்கி கொண்டான். புறப்படுவ? ஏலே கொண்டையா, நீ இங்கனையே கட்டுல போட்டு உட்காரு. விடிஞ்சு போலீஸுக்கு சொல்லுவோம். ஊடால யாராச்சும் அந்த பக்கம் போயிட போறாங்க, பாத்துக்கடா. இன்னொரு பெருசு அதட்டல் போட்டது. மலை ஏறி இறங்கியவர்கள் கையில் உப்புடன் அங்கிருந்து சாத்தான் கோயில் நோக்கி ஓடத் தொடங்கினார்கள். ஊரின் ஈசான்யத்தில் நொணாமரம் ஒன்றின் கீழ் இருக்கிறது சாத்தன் கோயில். சின்ன கல் மேடை மேல் சாத்தன் கல் உருவத்தில் சப்பனமிட்டு அமர்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு 2 பக்கத்திலும் 2 இளம் பெண்கள் சந்நியாசி கோலத்தில் அவரை திருமணம் செய்து கொள்வதற்காக அமர்ந்து கொண்டிருக்கிறார்களாம். சங்கினி மங்கினி என்பது அவர்களின் திருநாமங்களாம். சாத்தன் மடிமேல் ஒரு மூங்கில் பிரம்பு. தப்பு செய்பவர்களை மூங்கில் பிரம்பினால்தான் விளாசுவாராம் சாத்தன் சாமி. ராத்திரி நேரங்களில் அவர் வெளியே உலாத்த கிளம்பி விடுவாராம், அதுவும் கையில் பிரம்போடு. வினை சாடல்களுக்கு பதில் சொல்ல வேண்டுமே. ஊரில் ஒருவன் ஒருவரிடம் வாங்கிய பணத்தை இல்லை என்று சொல்லிவிட்டானாம். அவர் நேராக ஒரு பிரம்பை வாங்கி கொண்டு சாத்தன் கோவிலுக்குத்தான் வந்தாராம். என் ஜாமி, நீயே அவனுக்கு தீர்ப்பெழுது. இந்தா பெரம்பு. அவன் பேர்ல தப்பிருந்தா அவன் முதுகு தோல் உரியணும். சாத்தா, உன்னை நம்பிட்டேன், கை விட்டுறாத என்று பிரம்பை வைத்த கையோடு அவர் ஒரு தீப்பந்தத்தையும் கொளுத்தி நொணாமரத்தில் செருகிவிட்டு போய்விட்டாராம். அன்று இரவு பணத்தை இல்லை என்று சொன்னவன் முதுகுத்தோல் உரிந்து விட்டதாம். ஒரு மாய பிரம்பு சுழன்று சுழன்று அவனை அடித்ததாம். பணத்தோடு ஓடி போய் வாங்கியவனிடம் கொடுத்த பிறகுதான் அந்த அடி ஓய்ந்ததாம். இதை எத்தனை பேர் நேரில் பார்த்தார்களோ தெரியாது. ஆனால் சாத்தன் என்றால் இந்த பிரம்பு சம்பவம் தான் ஞாபகத்திற்கு வருகிறதாம். ஒரு சமயம் ஊர் பெருசு ஒன்று அர்த்தராத்திரிக்கு வரும் ரயிலில் வந்திறங்கி சாத்தன் கோயில் வழியாக வரும்போது அரண்டு விட்டது. சாத்தன் தனது 2 பக்கத்திலுள்ள சங்கினி மங்கினியோடு தாயக்கட்டம் ஆடிக்கொண்டிருந்தாராம். ஊருக்குள் ஓடி வந்து சொல்லி எல்லோரும் போய் பார்த்தபோது அங்கே யாரும் இல்லையாம். ஆனால் தாயக்கட்டமும் சோழிகளும் இருந்ததாம். எலை, எவனோ திருட்டு பைய உட்கார்ந்து விளையாடி இருப்பான். இந்த பெருசு ஒண்ணு அவனை போய் சாத்தன்னு சொல்லிட்டு கலாட்டா பண்ணிடுச்சு என்று கோனார் தாத்தா கூட சொன்னாராம். ஆனால் ராத்திரி அவர் சொப்பனத்தில் நான் தான் தாயமாடினேன், எனக்கு ஒரு மண்டபம் கட்டு என்று சாத்தன் சாமி வந்து சொன்னதாம். அதன் எதிரொலியாக கட்டப்பட்ட தாய மண்டபம் ஒன்று நொணாமரத்தை ஒட்டி கம்பீரமாக காட்சி தருகிறது. அதில் கல்லாலேயே செதுக்கப்பட்ட தாய மேடை சதுரங்கள். ஆண்டுக்கு ஒரு முறை அதில் திருமணமாகாத சாத்தன் வேடமிட்ட ஒருவரும் சங்கினி மங்கினியோடு தாயம் ஆடுவார்கள். அப்படி ஆடினால் அவர்களுக்கு திருமணம் குதிர்ந்து விடுகிறது என்பதும் நம்பிக்கை. அப்படி ஒரு கோவிலை நோக்கித்தான் மலையேறிய ஊர்க்கார இளைஞர்கள் கையில் உப்போடு ஓடிக்கொண்டிருந்தார்கள். அப்படி செய்யாவிட்டால் அவர்களுக்கும் தற்கொலை எண்ணம் வந்து அவர்கள் தற்கொலை செய்து கொண்டு விடுவார்கள் என்பதால் இப்படி ஒரு சாங்கியம். ஓடுகின்றவர்கள் பின்னால் ஊர் பொடி பசங்களும் ஏய் என்று கத்தியபடி ஓடி வர
காளப்பன் டீக்கடை வாசலில் டீயை சப்பிக்கொண்டு நின்று கொண்டிருந்தான் பாஸ்கரன். அவனுக்கு இந்த காட்சி மிக ஆச்சரியமாக இருந்தது. ஓடி வருபவர்களில் சக்திவேல் பாஸ்கரனை அடையாளம் கொண்டு கொண்டு சார் என்றபடியே கிட்டே வந்தான். ஏலே நிக்காத, முதல்ல ஓடு, சாங்கியத்தை முடி, அப்பால பேசலாம் என்று ஒரு பெருசு அவனை துரத்தி விட்டது. நான் தான் சார் சக்திவேல், உங்க வாசகன், இருங்க வந்துடுறேன் என்றபடி தொடர்ந்து ஓடத் தொடங்கினான். பாஸ்கரனுக்கு எல்லாமே வியப்பாக இருந்தது. ஏதோ விசித்திரமான ஒன்று நடப்பது போல பட்டது. டீ கிளாஸை கொடுத்துவிட்டு அவனும் அவர்களை தொடர தொடங்கினான். சாணி வாசம் கமலும் கிராமத்து வீதிகள், குறுக்கிலும் நெடுக்கிலும் மறிக்குமாறு வீட்டு வாசலில் கட்டப்பட்டிருக்கும் மாடுகள். ஹே என்று சக்திவேலும் சகாக்களும் ஓடும் பொழுது அவை மிரண்டு ஒதுங்கும் விதம். ஊடே தெரு விளக்கின் மட்டமான மஞ்சள் வெளிச்சம், அதன் ஊடுருவலி நூடை சடசடத்து பறக்கும் ஈசல் பூச்சிகள் என்று சமணப்பெட்டி பின்தொடரும் பாஸ்கரனை ரசனையோடு பாதிக்க தொடங்கியது. சின்ன ஊரான போதிலும் மரக்கிளைகள் போல ஆங்காங்கே பிரியும் தெருக்கள், அதில் புகுந்து ஓடும் அவர்கள் பின்தொடரும் பாஸ்கரனை சற்று திகைக்க வைத்து விட்டார்கள். பெரிதாக மூச்சு வாங்க தொடங்கியது. கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தவரை ஈர்க்குச்சியை சீவின மாதிரி ஒரு நேர்த்தியான உடம்பு இருந்தது. எழுத்தாளனாகி தினமும் உட்கார்ந்து எழுத தொடங்கியதில் வயிற்றில் தொந்தி விழ ஆரம்பித்து விட்டது. அதை கூட ஒரு ஜோசியர் பார்த்துவிட்டு சரியான அதிர்ஷ்ட தொந்தி என்றார். தலையில் விழும் சொட்டையை கூட சிலர் அதிர்ஷ்ட சொட்டை என்கிறார்கள். எல்லாம் மனோரீதியாக தடவி கொடுக்கும் சமாச்சாரங்கள். அதிர்ஷ்டம் என்று சொல்லிவிட்டால் அந்த குறைபாட்டின் மேலும் ஒரு நேசம் வந்து விடுகிறதல்லவா? தனது சிறிய தொந்தியை பற்றி ஜோசியர் சொன்னபோது பாஸ்கரன் சிரித்து கொண்டான். சாமி, நான் ஊருக்கே பூ வைக்கிறவன், எனக்கு நீங்க வைக்கிறீங்களா என்று அவர் காதில் விழாதபடி மனதுக்குள் சொல்லிக் கொண்டான். இப்பொழுது அந்த சிந்தனைகளுக்கு காரணமான தொந்தியோடு அந்த ராத்திரியில் ஓடுவது சிரமமாகத்தான் இருந்தது. அளவாக சாப்பிட்டு யோகாசனம் எனும் அற்புதத்தை கெட்டியாக பிடித்து கொண்டு விட வேண்டும் என்றெல்லாம் அந்த நொடிகளில் நினைத்து கொண்டான். சாத்தன் கோவிலில் பூசாரி காத்து கொண்டிருந்தார். அவரோடு சேர்ந்து ஊர் பெருசுகளும் இடுப்பில் துண்டை கட்டிக்கொண்டு பவ்யமாக நின்று கொண்டிருந்தார்கள். கோயில் முகப்பில் சக்கைகளை அள்ளி போட்டு தீ மூட்டி கொண்டிருந்தான் ஒருவன். நல்ல பெரிய சுள்ளிகளா போட்டு பத்த வைங்கடா, நமனவன் எரிஞ்சா உப்பும் மிளகாயும் நம்ம கண்ணத்தான் சவட்டும். பெருசு ஒன்று அதட்டியதோடு அருகில் கிடந்த வேலிக்காத்தான் முள் ஒன்றையும் எடுத்து எரியும் நெருப்பில் போட்டு சிமிட்டி விட்டது. தீ நாக்கும் நாட்டிய பெண்ணை போல வளைந்து நிமிரவும் சக்தி வேலுவும் மற்றவர்களும் அங்கு ஓட்டத்துடன் நுழையவும் சரியாக இருந்தது. ஒதுங்குவ, பாவி மாருங்க வந்துட்டாங்க என்று ஒருவர் அதட்ட, சுற்றி நிற்பவர்கள் கோவில் முகப்பில் ஒரு ஓரமாக எரியும் நெருப்புக்கு எதிர் திசையில் ஒதுங்கி நின்று கொண்டார்கள். சக்தி வேலோடு வந்த அவன் சகாக்கள் அவர்களுக்கு நேர் எதிர் நிலையில் நின்று கொண்டார்கள். ஒன்றாக மூச்சிரைத்தார்கள். பூசாரி அவர்களை ஆழமாக ஒரு பார்வை பார்த்தார். பின்னர் அதுவரை தோள் மேல் போர்த்தி கொண்டிருந்த கருப்பு துண்டை எடுத்து உருமால் போல கட்டிக்கொண்டார். மற்றபடி பெரிதாக காவி வேட்டி, துண்டு, கச்சம், மணிக்கட்டு என்கிற தர்பார்கள் அவரிடம் இல்லை. இடுப்புக்கு கீழே ஒரு முழ துண்டு மட்டும் போதும் என்கிற மாதிரி கட்டி கொண்டிருந்தார். தலையில் கருப்பு தலைப்பாவும் இடுப்பில் துண்டுமாக அவரை பார்ப்பது எகிப்திய சிலை ஒன்றை பார்க்கிற உணர்ச்சியைத்தான் தந்தது. எல்லோரும் வந்தாச்சா? வந்தாச்சு சாத்தரே. அப்ப அம்புட்டு பேரும் கை உப்ப எரியிற நெருப்புல போட்டுட்டு வந்து காலில் உழுவுங்க, அவர் இட்டார் கட்டளை. அதை தொடர்ந்து ஒவ்வொருவராக உப்பை எரியும் நெருப்பில் வீசிவிட்டு பூசாரி எதிரில் போய் நின்றனர். தக தகவென்ற நெருப்பொளியில் மேனி மேல் கூடுதலும் குறைதலுமாக ஒரு மினுமினுப்பு ஆங்காங்கே அவர்கள் மேல் தோன்றி மறைந்து கொண்டிருந்தது. சக்திவேல் தீ ஜுவாலைக்கு மிக சமீபத்தில் வெப்ப காந்தலோடு நின்று கொண்டிருந்தான். மண்டியிடுவ, இது பூசாரி. மண்டியிட்டான் முதலாம் அவன். பூசாரி கை பிரம்பை ஒரு முறை வீசி பார்த்து கொண்டார். ஃபைன் ஃபைன் என்று காதில் சப்தம் பயமூட்டியது. மார்பு முடிகளெல்லாம் கூட குத்துகிற மாதிரி விடைத்து கொண்டது. பாதம் பிடி, இது அவரது அடுத்த கட்டளை. பயத்துடன் முதலாம் அவன் குனிந்து பூசாரியின் காலை பிடித்தான். முதுகு அவர் பார்க்க பளிச்சென்று தெரிந்தது. சாத்தா சர்வோத்தமா, சகமாலும் ராசா, சக்தி சஞ்சாரா, காக்கவா என் காருண்ய பிரபுவே, சண்டமுண்ட காட்டேரி, சண்டபிண்ட சாக்காட்டி, ரத்தக்குடி கோணிவாயி, கொண்ட பிசாசு கூட்டம் தொட்ட எங்கமக்க ஏதுமரியா அப்பாவிகள் ஐயா, அவுகளை பிடிச்ச அத்தினி சாக்காடும் சாத்தா உன் பிறம்படியால ஓடி போயிடணும், ஓடி போயிடணும், ஓடி போயிடணும் என்று மளமளவென்று சத்தமும் சந்தமுமாக குரல் கொடுத்த பூசாரி கை பிரம்பினால் முதுகில் 3 வீறு வீர
குனிந்தவன் அப்படியே வலி தாழாமல் பக்கவாட்டில் விழுந்தான். அடுத்தவன் பூசாரியை மிரட்சியோடு பார்த்தபடியே குனியத் தொடங்கினான். சக்திவேல் ஆறாவதாக நின்று கொண்டிருந்தான். அவன் பார்வை பூசாரியின் பிரம்படி மேல் ஒரு பார்வையும் கூட்டத்தின் மேல் மறுபார்வையுமாக இருந்தது. டீக்கடை வாசலில் பார்த்த பாஸ்கரன் என்ன ஆனார்? இப்படி எதிர்பாராத நிலையில் காட்சியளித்து இன்ப அதிர்ச்சியை அளித்து விட்டாரே. நெற்றி மேல் கேள்வி நமனமத்தது. சக்திவேலின் தேடலுக்கு பாஸ்கரனும் அதிக இடம் தரவில்லை. அங்கு பெருமூச்சோடு பிரசன்னமாக தொடங்கினான். சார் என்று எல்லோரும் பார்க்கும்படி கூப்பிட்டு கவனத்தை திருப்பினான் சக்திவேல். எல்லோரும் பாஸ்கரனை பார்த்தார்கள். பெர்முடாஸ் டவுசர், டீசர்ட் என்கிற வித்தியாசமான தோற்றம். பார்க்கும் போதே கண்ணாடியை கலற்றி இரண்டாய் மடித்து பாக்கெட்டில் போட்டுக் கொள்ளும் லாவகம், காலில் தெரிந்த அந்த முரட்டு கான்வாசின் கம்பீரம் எல்லாமாய் மொத்த கூட்டத்திற்கும் அவன் ஒரு அந்நியன் என்று சொல்லாமல் சொல்லும் போது, ஏய் சாமி முன்ன என்ன சத்தம், மண்டி போட்டு பிரசாதத்தை வாங்குவேன் என்று ஒருவர் சக்திவேலை அவன் சார் என்றதற்காக அதட்டினார். வாங்க போகும் பிரம்படியை பிரசாதம் என்றார். அதை கேட்டு சக்திவேல் சற்று தடுமாற்றத்துடன் பூசாரியின் பக்கம் திரும்பினான். நான்காம் அவன் விழுந்த நிலையில் முதுகில் பிரம்பு விளையாடி கொண்டிருந்தது. ஐந்தாம் அவன் நடுங்கிக் கொண்டிருந்தான். பிரம்படி வாங்கியவர்கள் சாத்தன் சிலை முன் போய் மண்டி போட்டு அமர்ந்திருந்தார்கள். பாஸ்கரனுக்கு அங்கு நடப்பவை எல்லாமே வித்தியாசமாக இருந்தது, விறுவிறுப்பாகவும் தெரிந்தது. சட்டென்று எல்லாமே முட்டாள்தனமான ஐதீகம் என்றும் தோன்றியது. இருந்தும் அக்கறையோடு பார்க்க தொடங்கினான். சக்திவேல் தன் கண்களாலேயே எப்ப சார் வந்தீங்க என்று கேட்டபடி பார்த்தான். எல்லாம் அப்புறம், முதல்ல ஐதீகம் என்று பதில் பார்வை பார்த்தான் பாஸ்கரன். சக்திவேலின் முறையும் வந்து பிரம்படியும் விழுந்து முடிந்தது. அடுத்து சாத்தன் சிலை முன் மண்டியிட்டு அமர்ந்திருந்த அவர்களுக்கு மயிர் பீலியால் வருடல் நடந்தது. பின் விபூதி போட்டு நெற்றியில் கட்டை விரலை அழுத்தி தேய்த்த பூசாரி அப்படியே திரும்பி பார்க்காம போய் குளத்துல விழுந்து எழுந்துட்டு வீட்டுக்கு போங்க, இனி கரட்டு பக்கம் எட்டி கூட பார்க்க கூடாது என்று கட்டளையிட சக்திவேல் அங்கிருந்து பாஸ்கரனை பார்த்தபடியே நெருங்கி வந்தான். எப்ப சார் வந்தீங்க? ஈவினிங் பாசஞ்சர்ல தான் வந்தேன், எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன், வெரி இன்ட்ரெஸ்டிங் என்றான். உங்க கூட நிறைய பேசணும் சார், இருங்க குளிச்சுட்டு வந்துடுறேன். ஆமா, எங்க தங்கி இருக்கீங்க? ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற ரெஸ்ட் ரூம்ல தான். நல்லது சார், நீங்க போய் காத்துருங்க சார், வந்துடுறேன். அவன் பாஸ்கரனுடன் பேசுவதை பலரும் ஒரு மாதிரியாக பார்த்தார்கள். வராகன் என்பவன் மட்டும் நெருங்கி வந்து உரிமையோடு கேட்டான். அவன் சக்திவேலின் சமவயது தோழன், ஊரில் எண்ணெய் செக்கு ஆட்டுபவன். யாரு சக்தி, உறவு முறையா இல்ல தோஸ்தா? சார் பெரிய எழுத்தாளர் வராகா, நம்ம ஊர் லைப்ரரியில கூட சாரோட புஸ்தகம் எல்லாம் நிறைய இருக்குது. அப்படியா? வணக்கம் சார். எங்க சார் இந்த ஊர் பக்கம்? நாங்க உதை வாங்கறத பாக்கணும்னே வந்தீங்களா? வராகனிடம் மெலிதான நகைச்சுவையும் இணக்கமும் அடுத்த நொடியே வெளிப்பட்டது. எப்படி வேணா வச்சுக்கலாம் என்று கைகளை தேய்த்து கொண்டு சிரித்த பாஸ்கரனை இருவரும் தள்ளிக்கொண்டு நடக்க ஆரம்பித்தார்கள். சரி சார் வாங்க, இங்க நின்னா பூசாரியும் கோனார் கிழவனும் நோண்டி நோண்டி நொங்கெடுப்பாங்க. எங்க சமணப்பட்டி ஒரு டைப்பான ஊர் சார் என்ற வராகனிடம் பாஸ்கரின் கவனம் முழுவதுமாக படிய தொடங்கியது. ஒரு டைப்பான ஊருன்னா என்னத்த சொல்ல சார், பாத்தீங்கல்ல அந்த பூசாரி முதுகு தோலை உரிச்சு விட்டான். இதுல போய் தலையில எண்ணெய் வச்சு குளிக்கணும், இதெல்லாம் செய்யாட்டி தற்கொலை பண்ணிக்கிடுவோமா. நான் எல்லாம் துபாய் குவைத்துன்னு போய் ஓடி ஆடி வேலை பார்த்து 4 காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். நானா தற்கொலை செஞ்சுக்குவேன்? சொன்னா கேட்க மாட்டாங்க, மீறி சொன்னா இப்படி சொன்னா ரொம்ப பேரு செத்து போயிருக்காக, வாயை மூடிக்கிட்டு சாங்கியப்படி நடன்னு சொல்லுவாங்க. முடியாதுன்னு சொன்னா நம்ம வீட்லயே யாரும் கேட்க மாட்டாங்க சார். இப்பதான் எனக்கு கல்யாணம் வேற ஆயிருக்கு, ரதி மாதிரி பொஞ்சாதி, அவளை விட்டுட்டு சாவ மனசு வருமா சார்? நீங்களே சொல்லுங்க பாப்போம். வராகன் தடதடவென்று பேசினான். அது அவன் சுபாவம் என்பது பாஸ்கருக்கு புரிந்து போயிற்று. மலை மேல பொணம் கிடந்தா போய் பார்க்க கூடாதா சார்? போய் பார்த்ததுக்கே இந்த பாடு. என்னவோ சார், எங்க ஊர்ல நிறைய விஷயங்கள் புரியவே மாட்டேங்குது. இதுல சக்தி வேற ஒரு சிலை பேசுதுன்னு அடிக்கடி பூச்சி காட்டுறான். இது ஊர் பெருசுகளுக்கு அவ்வளவா தெரியாது சார். தெரிஞ்சா அதுக்கு வேற கோயில்ல நிக்க வச்சு பெரும்பாலும் அடிப்பாங்க. மத்தியமமான இருளில் நடந்தபடியே பேசும் அவன் பேச்சில் அவன் நம்பிக்கைக்கும் நம்பிக்கை இன்மைக்கும் நடுவில் எந்த பக்கம் போவது என்பது தெரியாமல் தத்தளிப்பில் இருப்பது பாஸ்கருக்குள் அர்த்தமாகும் போது எதிரில் புயல் காற்று போல வந்து கொண்டிருந்தாள் மகேஸ்வரி. மகேஸ்வரியை பார்த்ததும் சக்திவேல் மிரடு கூட்டினான். ஐயோடா, கோயிலுக்கு போயிருந்த அம்மாவும் மகேஸ்வரியும் வந்துட்டாங்க போலயே. மகேஸ்வரி வர்ற வேகத்தை பார்த்தாலே பயமா இருக்கே.
அவன் புலம்பி முடிக்கும் முன் மகேஸ்வரி அவனை நெருங்கி நின்றாள். நெருங்கிவிட்ட மகேஸ்வரியிடம் பெருமூச்சு. சக்தி, மலையில ஏதோ பொணம் கிடக்குதாமே, நீ கூட போய் பாத்தியாமே? வீட்டுல ஆத்தா அழுதுகிட்டு இருக்குது, சாங்கியத்தை முடிச்சுப்புட்டியா? பாஸ்கருக்கு அந்த பெண்ணின் மூச்சிழைத்த வியப்பு ஆச்சரியத்தை தர சக்திவேல் சமாளிக்க தொடங்கினான். ஆமா, இதுக்காக என்ன தேடிக்கிட்டே வந்துட்டியாக்கும். கூப போ வரேன். அது சரி, இது யாரு புதுசா? சரிதான், சாரை உனக்கு தெரியலையாக்கும். நீ எல்லாம் எதுக்கு டவுன்ல இருக்க? சக்திவேல் கொஞ்சம் இடித்தான். அவள் பாஸ்கரனை சற்று ஊன்றி பார்த்தாள். மனசுக்குள் அறிமுகமாகியும் ஆகாமலும் இருந்த அவன் உருவம் அவளை சற்று திணறச் செய்தது. என்ன சக்திவேல் இது? நான் என்ன சினிமா ஸ்டாரா? பார்த்த உடனே தெரிஞ்சுக்க. பாஸ்கரனும் சற்று குலைந்தான். ஞாபகம் வந்துருச்சு சார், எழுத்தாளர் பாஸ்கரன் தானே? பாஸ்கரனுக்கும் நெற்றி பெரிதானது. பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டாங்களே. ஆமா, யார் சக்திவேல் இவங்க? என்னோட முறை பொண்ணு சார். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், சக்திக்கு உங்க எழுத்துனா ரொம்ப இஷ்டம். எப்ப பாரு உங்க கதையையே கட்டிக்கிட்டு அழும். ஐயோ, நான் அழுற மாதிரி எல்லாம் எழுதுறதே இல்லையேம்மா. அவர்கள் அந்த சின்ன மண் வீதியில் சகஜப்பட்டு பரஸ்பரம் பரிமாற்றங்களில் நுழைய வராகன் கத்தரித்து கொள்ள தொடங்கினான். சக்தி, நான் புறப்படுறேன் சார். அப்ப நான் கிளம்புறேன் சார் என்றான் வராகன். நல்லது, நீ போ சார். வாங்க சார், வீட்டுக்கு போலாம். நீ நடப்புல. சக்திவேலும் அங்கிருந்து பாஸ்கரனை கிளப்பினான். பாஸ்கரனுக்கும் கொஞ்சம் நெருடியது. சக்திவேல், நீங்க போங்க, போய் உங்க வேலையை முடிச்சுக்கிட்டு வாங்க. நான் ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி சார், அதுவும் சரிதான். எங்க அம்மா அப்பா எதிர்க்க உங்களோட மனசு விட்டே பேச முடியாது. நீங்க காத்துருங்க, நான் ஒரு அரை மணி நேரத்துல குளிச்சுட்டு ஓடி வந்துடுறேன். சக்திவேல் மகேஸ்வரியோடு சேர்ந்து கொண்டு புறப்பட்டான். பாஸ்கரனும் அங்கிருந்து பிரிந்து ஸ்டேஷன் நோக்கி நடக்க தொடங்கினான். சக்திவேலின் வீட்டு வாசலிலேயே நின்று கொண்டிருந்தாள் அவன் அம்மா பூங்காவனம். கையில் சொம்பு நிறைய தண்ணீர். சக்திவேலும் மகேஸ்வரியும் வருவதை பார்த்து பிலுபிலுவென பிடித்து கொள்ள தொடங்கினான். ஏலே, ஏண்டா இப்படி எங்க உசுர வாங்குற? கரட்டு மேல ஏறி பொணத்தை பாத்தியாம். ஏன் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஏண்டா இப்படி எடக்கு முடக்கா எதையாவது பண்ணி என் வயிற்றுல நெருப்ப அள்ளி கொட்டுற? அத்தை, வீட்டுக்குள்ள போய் உன் கச்சேரிய வச்சிக்க, தெருவே பாக்குது பாரு என்றாள் மகேஸ்வரி. பாக்கட்டும், நல்லா பாக்கட்டும். எதை செய்யக்கூடாதா அதைத்தான் செய்வேன்னா என்னடி அர்த்தம்? சொல்லிக்கொண்டே அவன் காலில் கழுவிக்கொள்ள தண்ணீரை விட்டாள். அவளுக்கு பதில் சொல்லாமல் நேராக வீட்டுக்குள் நுழைய பார்த்தவனை, ஏலே, கொல்லைக்கு போய் தலை முழுக்கு போட்டுட்டு அப்புறமா வீட்டுக்குள்ள வாடா. இன்னைக்கே உங்க அப்பாரு வரட்டும், வச்சுக்கிறேன் என்றாள். பூங்காவனம், எதுக்கு இறையிற? வயசு பசங்கன்னா அப்படித்தான். அதுதான் சாங்கியம் முடிஞ்சு போச்சுல்ல, அப்பால எதுக்கு கவலைப்பட்டு கத்துற? எதிர் வீட்டுக்காரியின் குரல் வீதியின் மெல்லிருட்டில் ஊடுருவி அவள் காதில் வந்து மோதியது. சக்திவேல் எதையும் காதில் வாங்கி கொள்ளவில்லை. கொல்லை புறம் போய் கிணற்று தண்ணீரை இழுத்து தலையில் கொட்டிக்கொண்டு திரும்பினான். ஒரு குற்றால துண்டுடன் எதிரில் நின்றாள் மகேஸ்வரி. அவன் அதை வாங்கி துவட்டி கொள்ளும் போது கேட்டான். ஆமா, இப்ப அந்த எழுத்தாளரை போய் நீ பார்க்க போறியாத்தான்? ஆமா, எதுக்கு கேக்குற? நீ வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. உன் ஆத்தா கத்துறது காதுல விழுந்துச்சா? ஆமா, அதுக்கு பொழப்பென்ன? எவ்வளவு பெரிய மனுஷர் என்னைய பார்க்க வந்திருக்காரு. அது சரி, நீதான் வர சொன்னியா? ஆமா, இல்லாட்டி இந்த அழுக்கு பைய ஊர்ல அவருக்கு என்ன வேலை? நினைச்சேன். அவர்கிட்ட நீங்க ஐயா என்ன இந்த ஊர் கரட்டை பத்தி பேச போகிறீங்களோ? மெல்ல பேசு. ஆத்தா ஏற்கனவே தண்ணி அடிச்ச கணக்கா உளறிக்கிட்டு இருக்கு. அப்பால தேல் கொட்டுன கணக்கா குதிக்க ஆரம்பிச்சிடும். பாப்போம் நீ எப்படி போறேன்னு. ஆமா, எதுக்கு இப்படி வேலியில போற ஓனானை எடுத்து மேல விட்டுக்கிற சக்தி? சும்மா இருக்கவே உன்னால முடியாதா? வாய மூடு மகேஷ். உன்கிட்ட ஒன்னும் நான் கேட்கல. பொடலங்கா எடக்கு முடக்கா எதுனாலும் ஆனா என்ன பண்ணுவ? பாவம் அந்த எழுத்தாளர் உன் பேச்ச கேட்டுக்கிட்டு வேலையை விட்டுட்டு இந்த ஊருக்கு வந்து சேர்ந்திருக்கு. அது கதி என்ன ஆக போகுதோ? மகேஸ்வரி எச்சரிக்கை கலந்த கேலியில் இழைந்தாள். வாய மூடுங்கிறேன்ல. கத்தியபடி இடுப்பு ஈர வேட்டியை அவிழ்த்து கிணற்று திட்டில் போட்டான். அது சரி, இப்படி வேட்டியை அவுத்து போட்டா யார் பிழிஞ்சு காய போடுவாக? அவள் திரும்பவும் இழைந்தாள். எதுக்கு லீவுக்கு வந்திருக்க? கட்டிக்க போறவனுக்கு இதையெல்லாம் செய்யத்தான், ஞாபகம் வச்சுக்கோ. அவன் சொல்லிக்கொண்டே துண்டை சுற்றி கொண்டு கொல்லை வாசல் வழியாக உள்ளே நுழைந்தான். உள்ளே மயில் வாகனம் வந்திருந்தார். வெற்றிலையில் சுண்ணாம்பை தடவி கொண்டிருந்தார். அவரை பார்க்கவும் சுருக்கென்றது. என்னவே பாக்கற? மட்ட ரகமான கோழி பல்பு வெளிச்சத்தில் ஏறிட்டபடியே கேட்டார். ஒண்ணுமில்லப்பா. என்ன ஒண்ணுமில்ல? ஊருக்கு முந்தி கரட்டு மேல ஏறி நின்னு வித்தை காட்டுனதா கேள்விப்பட்டேனே.
வித்தையா? பின்ன குரங்கு மாதிரி தாவி தாவி ஏறி அங்க நின்னுகிட்டு கண்ட இளவை பாக்குறதுக்கு பேர் என்ன உங்க அகராதியில? அவன் அவர் கேள்விக்கு பதில் சொல்லாமல் மௌனமாக நின்றான். நீங்க ஒண்ணு இனிமே அந்த பக்கம் போனா முதுகுத்தோலை உரிச்சுப்படுவேன்னு காட்டமா பேசாம கேள்வி கேட்டுக்கிட்டு பூங்காவனம் குறுக்கில் நுழைந்து ஊதிவிட்டாள். இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இந்த கத்து கத்துற? தப்பா? ஏலே, அந்த கரட்டு மேல உனக்கு என்னடா வேலை? ஊனா எதுக்குடா அங்க போற? அதுதான் ஒரு இளவெடுத்த இடம்னு தெரியுமில்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இந்த ஊருக்குத்தான் அறிவில்ல. சாங்கியம் பாங்கியம்னு உசுரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. படிச்சிருந்தா நல்லா யோசிச்சு பாப்பீங்க. ஏலே, நீ என்ன பெரிய கலெக்டர் படிப்பா படிச்சிருக்க? தப்பு பண்ணி போட்டு உங்க ஆத்தா கிட்ட எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க? மயில்சாமி தன் பங்குக்கு பாய்ந்தார். பின்ன என்னப்பா, ஊர்ல ஒண்ணு நடந்தா வாய மூடிட்டு இருக்கணுமா? நாளைக்கு திருட்டு பசங்க வந்து எல்லாத்தையும் வாரி வலிச்சுக்கிட்டு போனாலும் கண்டுக்காம வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கணுமா? எதுக்கு எதடா முடிச்சு போடுற? இதோ பாருடா தம்பி, உன்னை போல எனக்கு 2.5 பங்கு வயசு ஆகுது. நானும் வாலிப பிராயம் தாண்டி வந்தவன் தான். அந்த கரட்டு சமாச்சாரம் ரொம்ப மோசமான ஒண்ணு. விடிஞ்சு வெளியே போகையில அதை பார்த்தாலே அன்னைக்கு பொழுது உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. உனக்கு சில விஷயமெல்லாம் சொன்னா புரியாது, அனுபவிச்சாதான் புரியும். இதோ பாருங்கப்பா, உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, நான் பல வட்டம் அந்த கரட்டுக்கு போய் வந்திருக்கேன். எனக்கு ஒண்ணும் ஆகல, எல்லாம் வெட்டி பிரமப்பா. சரி, இவ்வளவுதானா? இன்னும் இருக்குதா? என்னப்பா நீங்க, நான் சொல்றதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எனக்கும் வயசு ஆகிட்டு தான் இருக்கு. நானும் ஒன்னும் சின்ன பிள்ளை இல்ல. நல்லது கெட்டது எனக்கும் தெரியும். சக்திவேல் பொறிந்து தள்ளினான். மரப்பெட்டியில் இருந்து ஒரு வேட்டியை எடுத்து கட்டி கொண்டான். அப்படியே சட்டையையும் மாட்டிக்கொண்டு வெளியே செல்ல கால் எடுத்தான். எங்கடா எங்கடா அதுக்குள்ள கிளம்புற? அது என் சிநேகிதனை பாக்குறதுக்காகம்மா. எல்லாம் காலையில பாத்துக்கலாம், சோத்தை தின்னுட்டு படு. அப்பா, இதோ பாரு, இனி பேசுன என் வாய் பேசாது, என் பெல்ட் தான் பேசும். சக்திவேலால் அதற்கு மேல் போராட முடியவில்லை. ஓரம் கட்டி நின்று கொண்டிருந்த மகேஸ்வரி அவனை பார்த்து கொஞ்சம் ரசனையோடு சிரித்தாள். அதனால் அவனுக்கு இன்னும் எரிச்சல் தான் வந்தது. கிட்டத்தட்ட இதே ரகளைதான் வராகன் வீட்டிலும். எல்லா ஏச்சும் பேச்சும் கேட்டு முடிந்த நிலையில் வீட்டு வாசலில் உள்ள வேப்ப மரத்தடியில் கட்டிலை எடுத்து போட்டுக்கொண்டு படுக்கையில் விழ ஆரம்பித்தான் வராகன். நொட் நொட் என்று குச்சி சலங்கை சப்தம் காதில் கேட்டது. ஆறுவே என்று பார்வை கழுத்தை வளைத்து பார்த்தது. ஊர் மொத்தமும் அடங்கி வண்டு கூட்டம் மட்டும் ஆரம்பிக்கலாம் கச்சேரியை என்று ரப்சர் பண்ணும் அந்த ராவில் நொட் நொட் என்கிற சப்தம் தெளிவாகவே காதில் விழுந்தது. ஆறுவே அது நொட்டு நொட்டுன்னுகிட்டு குரலை அனுப்பினான் வராகன். ஆரா? எவன்டா அவன் எண்ணிய கேள்வி கேட்கிறவன்? பதில் வந்தது. அந்த குரலே அது கோனார் தாத்தா தான் என்று சொல்லாமல் சொன்னது. என்ன தாத்தா, எங்க இந்த ராவுல கிளம்பிட்டீங்க? தோட்டத்துக்குத்தான். ஆமா, அங்க வெள்ளாம தள்ளிக்கிட்டு நிக்குது. திருடன் வந்துட போறான் பாருங்க. போய் வீட்டுல படுப்பீங்களா? கேலி குரல் கொடுத்தபடி கட்டிலில் புரண்டு படுத்தான் வராகன். தாத்தா சிரித்தபடியே போய்விட்டார். வீசிய மரத்து காற்றில் வேப்பம்பூவின் வாசப்பெருக்கு. இழுத்து சுவாசித்துக் கொண்டே கண்களை மூட போனவன் காதில் மெலிதான கொலுசு சத்தம் கேட்க ஆரம்பித்தது. மிக ரம்மியமான சத்தம். ஜில் ஜில் ஜில். கட்டிலில் எழுந்து அமர்ந்தான் வராகன். வா வராகா, ஏன் இன்னும் உட்கார்ந்துகிட்டு இருக்க? ஒரு இதமான பெண் குரல் அவனுக்கு மட்டும் கேட்டது. சுண்டி இழுத்தது. வா, எந்திரி. எழுந்தான். மிரள மிரள பார்த்தபடி நடக்க தொடங்கினான். கால் மாட்டு பஞ்சாரத்து கோழிகள் கொக் கொக் என்றபடி முழித்து கொண்டிருந்தன. போகாதே வராகா என்று சொல்ல ஆசைப்பட்ட மாதிரி வேகமாக கத்தின. ஆனால் வராகன் தொடர்ந்து இழுக்கப்பட்டான். அற்புதமான மல்லிகைப்பூ வாசம் வேறு இப்போது காற்றில் கலந்து மிதந்து வந்து அவனை கிறக்க தொடங்கியது. அந்த நிமிஷம் வராகனுக்கு தன்னை மறந்து தான் செல்வது கூட தெரியவில்லை. யார் அது என்கிற கேள்வியும் தேன்பாகு சர்க்கரை வெல்லம் கற்கண்டு என்று எல்லாம் கலந்த மாதிரியான அந்த குரலின் இழுவையும் தான் அவனிடம் பிரதானமாக இருந்தது. கண்ணை கரிக்கும் இருட்டிலும் கால் பழகினது போல நடக்க தொடங்கியது. ஊருக்கு வெளியே ரயில்வே லைனை ஒட்டி வாத்துப்பட்டி வைத்திருக்கிறான் மொன்னையன். அவற்றின் காவலுக்காக சாப்பிட்டு விட்டு ஒரு குண்டாந்தடி சகிதம் 10 மணிக்கு மேலாக கிளம்பி போவது அவனுக்கு வழக்கம். அப்படி போகையிலே ஏதாவது ஒரு பாட்டை முணுமுணுத்து கொண்டு போவான். ஒழுங்கான பாதையிலும் போக மாட்டான். குறுக்கு சந்துகளில் புகுந்து மன்னார் வீட்டு கொல்லை வழியாக பின்கட்டு வயலை பிடித்து அதன் பாத்திகளில் திமுதிமுக்க நடந்து போவான். அப்படி போகிறவன் கண்ணில் வராகன் படவும் மொட்டையனுக்கு கொஞ்சம் கமறியது.
ஆறுவே அது இந்த ராவுல வயக்காட்டு பக்கம்? மொன்னையன் குரல் வராகன் காதில் விழுந்தது போலவே தெரியவில்லை. அவன் நடை தொடர்ந்து கொண்டே இருந்தது. என்னடா இது, காதுல விழாதவனாட்டம் போயிட்டு இருக்கான்? ஏய், யாருப்பே அது? ஒத்தையாளா எங்கப்பா போற? மொன்னையன் தீவிரமாக கத்த தொடங்கினான். எங்கோ சாம்பலுக்காக வேண்டி சாணி மூட்டம் போட்டு இருந்தார்கள். சமீப காலமாக ராவானால் தவறாமல் மூட்டம் போடுவதும் அதன் புகை வயல்வெளிகளிலும் பெருமாள் கரட்டு அடிவாரத்திலும் ஒரு பேயை போல திரிவதும் சகஜமாகிவிட்டது. அதில் வராகன் நுழைவது வரை தெரிந்தது. கமரலுடன் அதன் உள்ளே நுழைந்த மொன்னையனுக்கு கொஞ்சம் நெஞ்சை கட்டியது. ஆத்தாடியோ, என்னடா இது மாயம்? எங்க போனான்? யார் அவன்? கேள்வி நமைச்சலோடு தடுமாறியபடியே வாத்துப்பட்டியை நோக்கி நடையை திருப்பி நடந்தான். சுவர் கோழிகள் ஒருமித்து கத்த தொடங்கிவிட்டன. காதோரமாய் சிறிய ஹேண்ட் ட்ரில்லிங் மெஷினில் ஒரு நெற்றி பொட்டு அளவுக்கு துவாரம் போடுவது போல இருந்தது அதன் சல்லையான ஒரு சப்தம். பாஸ்கரனுக்கு அந்த ஓய்வறையில் தூக்கமே பிடிக்கவில்லை. புரண்டு புரண்டு படுத்தான். வருவதாக சொல்லி சென்ற சக்திவேலும் வரவில்லை. ஸ்டேஷன் மாஸ்டரும் திடீரென்று வீசிங் ஏற்பட்டு ngை ngை என்று மூச்சு காற்றில் ஒரே இழுவை. எனவே சாரி சொல்லிவிட்டு ஒரு மப்ளரை சுற்றி கொண்டு படுக்க போய்விட்டார். புதிய இடம், புதிய சூழ்நிலை. தூக்கம் வருவேனா என்றது. அந்த நிலையிலும் அருள்மொழி ஞாபகம் தாளி வெண்ணையாட்டம் திரண்டெழுந்து தழும்பியது. கூடவே பிறப்பிலேயே பெண் பிறப்புதான் உன்னதமானது என்கிற ஒரு எண்ணம் வேறு குதித்து கொண்டு வந்தது. அருள்மொழியிடம் எல்லா விஷயத்திலும் ஒரு கச்சிதம் இருப்பதாக தோன்றியது. ஒன்றோடொன்று ஒட்டாத அடர்த்தியான, அதே சமயம் நெடுஞ்சாலையின் ஆபத்தில்லாத வளைவை போன்ற அவளது தலைமுடி மாறாப்பை இழுத்து இழுத்து விட்டுக்கொள்ளும் போது வளையல் வட்டங்கள் போடும் சத்தமுடன் தெரிந்த அந்த நீண்ட நீண்ட பல நகங்கள் குத்துவது போன்ற அவளது பார்வை, மூடி மூடி திறந்த இமைமுடிகள் கூட அரண்மனை மதில் கதவின் வேல் வரிசையை ஞாபகப்படுத்தியது. உட்கார சொன்னபோது தரைமேல் ஒரு மாதிரி ஒரு கழித்துதான் உட்கார்ந்தான். அப்பொழுது இடுப்பில் மடிந்து விழுந்து தெரிந்த அந்த ஒடுக்கும் சத்தியமாக நட்சத்திரம்தான் எனும்படியாக தெரிந்த தொப்புளும் பாஸ்கரன் நினைப்பில் கிளர்ந்து எழுந்து ஒரு பாடு படுத்த ஆரம்பித்தது. போதா குறைக்கு மார்பின் தலைவு வேறு. ஊடுருவி பார்க்க முடிந்த சன்னமான புடவைகளை நெய்தவர்கள் 1000 ஆண்டுகள் வாழட்டும் என்று மனது உற்சாகத்துடன் வாழ்த்தியது. புடவை மறைப்பை மீறி தெரிந்த அந்த ரவிக்கை பந்தும் மேலேறும் சந்தன வண்ண கழுத்து வளைவும் அதில் பரவி கிடந்த சன்னமான ஓரிலை தங்க சங்கிலியும் பாஸ்கரனின் ரசனைக்குள் கல்லை வாரி வாரி கொட்ட தொடங்கிவிட்டன. உணர்வே ஒடுங்கிப்போ, இப்படி விமானம் போல எழும்பாதே. கண்ணியம் என்பது ஒரு ஆண்மகனுக்கு அத்தியாவசியமான ஒன்று. அதை கண்ணாடியை போல உடைத்து நொறுக்காதே. ஒடுங்கு ஒடுங்கு என்று சிறுத்தையை பிடித்து கூண்டில் அடைக்கிற மாதிரி மனதை அடக்கப்பட்ட பாடும் இன்று அதே சிறுத்தையை அடக்கினால் தெரியும் சேதி என்று வெளியே உலாவ தொடங்கிவிட்டதையும் ஒரு கணம் நினைத்து பார்த்து சிரித்தான். எதனால் காதல் வருகிறது என்பது மெல்ல அர்த்தமாக தொடங்கியது. இப்படி பெண்கள் மனதை நிமிண்டும் போது எந்த ஆண்மை துப்பட்டியை எடுத்து போர்த்தி கொள்ளும்? அவனுக்குள்ளே அருள்மொழி விதவிதமான கேள்விகளை எழுப்ப தொடங்கிவிட்டாள். புதிய இடத்தின் தூக்கமற்ற நிலைப்பாட்டுக்கு அவள்தான் மருந்தாக மாறினாள். அவள் வந்து சந்தித்ததில் இருந்து வாழ்க்கை ஒரு கொண்டை ஊசி வளைவு போல வளைந்து திரும்பிவிட்டதாகவே அவனுக்கு தோன்றியது. அவள் அழகு புயலாக மனதில் வீசினாள். அவளது அப்பாவும் தன் ஆசிரியருமான மீனாட்சி சுந்தரம் ஆச்சரிய புயலாக அவனுக்குள் வீசியதை எல்லாம் மனது இப்பொழுது அசை போட்டு பார்க்கிறது. அவர் எடுத்து கொடுத்த அந்த தட்சிண ரகசியம் எனும் புத்தகம், அதில் அச்சாகி இருந்த தன் கொள்ளு தாத்தாவின் படம் எல்லாமே மிக தற்செயலான ஒன்றா, இல்லை காலம் மனிதர்களை வைத்துக் கொண்டு விளையாடும் விளையாட்டா? கேள்வி கேள்வி கேள்வி. அதன் போக்கு இப்படி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஓய்வறை வரை வந்து தன்னை படுக்க போட்டிருப்பதை நினைத்த போது கொஞ்சம் வியப்பாக கூட இருந்தது. அப்படியே டீ குடித்துவிட்டு வரலாம் என்று போன இடத்தில் சக்திவேலை பார்த்ததையும் அவன் சாத்தன் கோவில் சடங்கில் பெரம்படி பட்டதையும் கூட எண்ணி பார்த்தான். இதெல்லாம் என்ன? இனி அடுத்து என்ன நடக்கும்? மல்லாந்து படுத்துக்கொண்டு அந்த அறையின் விட்டத்தை பார்க்க ஆரம்பித்தான். வெல்கம் மிஸ்டர் பாஸ்கரன் என்று வரவேற்ற காகித பந்தும் அந்த வரவேற்பும் மரங்கொத்தியாட்டம் கொத்தியது. யாராக இருக்கும்? ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னது போலவே எந்த வாசகராவது தனது மர்ம கதையை போலவே மர்மமாக விளையாடுகிறாரோ? அருள்மொழியிடம் உற்சாகமாக ஆரம்பித்த நினைப்பு காகித பந்தின் மேல் வந்து நிற்கும் போது டொக் டொக் என்று ஒரு சத்தம். யாரோ கதவை தட்டும் சத்தம் அது. ஸ்டேஷன் மாஸ்டர் தான் திரும்ப வந்து விட்டாரோ? லைட்டை போட்டுவிட்டு எழுந்து போய் கதவை திறந்தான். சக்திவேல் நின்று கொண்டிருந்தான்.
சார் தூங்கிட்டீங்களோ? கேட்டபடி உள்ளே வந்தான். இல்ல இல்ல, எங்க உங்களை காணோமேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை வந்துட்டீங்க. பாஸ்கரன் பதில் சொன்னபோது சக்திவேலின் பார்வை அந்த அறையை அளந்து கொண்டிருந்தது. என்ன சக்திவேல், எதை அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல சார், இந்த ஸ்டேஷன்ல இப்படி ஒரு ரூமானு பாக்குறேன். ஏன், இதுக்கு முந்தி பார்த்தது இல்லையா நீங்க? எங்க சார், எப்ப பாரு பூட்டி தானே இருக்கும். நல்லது, முதல்ல உட்காருங்க. இருக்கட்டும் சார், வீட்டுக்கு தெரியாம கிளம்பி வர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. எதுக்கு தெரியாம கிளம்பி வரணும்? தெரிஞ்சே வந்திருக்கலாமே. அதை ஏன் சார் கேக்குறீங்க? இங்க நடக்கிறதையெல்லாம் கேட்டா உங்களால நம்பவே முடியாது சார். கிராமம்னாலே எப்பவும் அப்படித்தானே. பழமையில பலமான நம்பிக்கை இருக்கும், புதுமைகளோட ஒருவித மோதல் போக்கும் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப சகஜம் தானே. சகஜம்தான் சார், ஆனா இங்க நடக்கிற சில விஷயங்கள் ரொம்பவும் தான் என் மண்டைய பிச்சுக்க வைக்குது சார். உங்களை எப்ப பாப்போம், எப்ப மனசை விட்டு பேசுவோம்னு துடிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். அதெல்லாம் இருக்கட்டும் சக்திவேல், வீட்டுக்கு தெரியாம வந்தேன் நீங்களே, உங்க வீட்டுல தேட மாட்டாங்க? விடியறதுக்குள்ள போய் நல்ல பிள்ளை மாதிரி படுத்துக்கிட்டு சமாளிச்சிடுவேன் சார். அதுக்கு காலையிலேயே வந்து என்ன பார்த்திருக்கலாமே சக்தி. இல்ல சார், இப்ப பார்த்தாதான் விடிஞ்சா போலீஸ் அது இதுன்னு வந்து ஒரே ரப்சரா இருக்கும். பத்தாததுக்கு நான் வேற கரெக்ட்ல அந்த பணத்தை பார்த்துட்டேனா, போலீஸ் வந்தா என்னதான் நோண்டுன்னு நோண்டுவாங்க. எங்க அப்பா என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பவே மாட்டாரு சார். ஆமா, யார் அது? ஏதாவது கொலையா? என்னத்த சார் சொல்ல, ஒரு அளவும் புரிய மாட்டேங்குது. செத்து கிடக்குற அந்த ஆளை நான் நேத்து மதியம் போல பார்த்தேன். பார்க்க வாட்ட சாட்டமா, விடிஞ்சா கல்யாணம் படத்துல வர்ற சத்யராஜ் மாதிரி நல்ல ஒசரமா பொம்பளை பிள்ளை மாதிரி சடையெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருந்தான். சாயங்காலமா பார்த்தா செத்து கிடக்குறான். கூட வந்தவனையும் காணோம். சரி, எதுக்கு அந்த கரட்டுக்கு வந்தாங்க அவங்க? அங்கேதான் ஏகத்துக்கும் குகைங்களும் சிலைங்களும் இருக்குதே, அதையெல்லாம் போட்டோ எடுத்து தீபாவளி மலர்ல போடணும்னு சொன்னான் ஒருத்தன். அப்ப அவங்க பத்திரிகைக்காரங்களா? அப்படித்தான் சொன்னாங்க சார், ஆனா பார்த்தா அப்படி தெரியல. பாஸ்கரன் சக்திவேல் பேச்சில் தாடையை தடவ தொடங்கினான். என்ன சார் யோசிக்கிறீங்க? பாடி இப்ப கூட கரெக்ட்ல தான் இருக்கு, வர்றீங்களா? காட்டுறேன். சக்திவேல் தைரியமாக கேட்டது பாஸ்கரனுக்கு வியப்பாக இருந்தது. ஆமா, உங்களுக்கு பயமா இல்லையா சக்தி? அதான் நீங்க இருக்கீங்களே சார். ஏன், நான் பயப்படக்கூடாதா? இல்ல சார், நீங்க பயமுறுத்துவீங்க, ஆனா பயப்பட மாட்டீங்க. எனக்கு பெருசா பயமெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். எல்லாத்துக்கும் மேலா அந்த கரட்டுக்கு இப்ப போனாதான் நாளைக்கு போலீஸ் வந்து பாடியை எடுத்துட்டு போன பிறகு அந்த கரட்டு பக்கம் யாரையும் போக விட மாட்டாங்க. காவல் போட்டாலும் போட்டுடுவாங்க. அப்புறம் நீங்களும் நானும் எப்படி அங்க போக முடியும்? அதான் இப்பவே கிளம்பி வந்தேன். அது சரி, அங்க சிலை பேசினதா சொன்னீங்களே, நிஜமாவா? என்ன சார், நீங்களும் சந்தேகமா கேக்குறீங்க? ஒரு தடவை இல்ல சார், 9 தடவை பேசிட்டேன். அதுவும் பேசிச்சு. சக்திவேல் சொன்ன விதமே நம்புங்கள் என்று கெஞ்சிக்கிற மாதிரி இருந்தது. பாஸ்கரன் முகத்தில் ஒரு சன்னமான புன்னகை. என்ன சார் சிரிக்கிறீங்க? கல்லு பேசாதுன்னு எனக்கும் தெரியும் சார். ஆனா பேசாத ஒரு விஷயம் பேசினா அது அதிசயம் இல்லையா? சரி, என்ன பேசிச்சு? மஞ்சினின்னு ஒரு சிலை சார், அதுதான் பேசிச்சு. அது அகலிகை மாதிரி சாபம் வாங்கின ஒரு ராஜகுமாரியாம். அதுதான் இப்படி சிலையா மாறிடுச்சான். அதிசயமா இருக்குன்னு சொன்னேன். இது என்ன அதிசயம்? இதை விட பெரிய அதிசயமெல்லாம் இங்க இருக்குதுன்னு சொல்லிச்சு. ஆனா ஒரு விஷயம் சார். என்ன? அது பேசுறது எனக்கு மட்டும்தான் சார் கேக்குது. என் முறை பொண்ணு மகேஸ்வரிய கூட கூட்டிகிட்டு போய் நிறுத்தினேன். ஒண்ணுமே காதல விழல. நீ போய் புழுகுற, நீ பைத்தியம்னு சொல்லிட்டா. பாஸ்கரன் அடுத்த வினாடி பெரிதாகவே சிரிக்க தொடங்கினான். சார், எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? இல்ல சக்திவேல், இப்படி ஏதாவது இருக்கும்னு நான் நினைச்சேன். அது சரியா போச்சு. ரைட்டர் சுஜாதா எழுதின மாதிரி இந்த மாதிரி அனுபவங்கள் மட்டும் தனி மனுஷ அனுபவமாகவே எப்பவும் இருக்கும். இப்ப நான் அங்க வந்தாலும் நானும் உங்க முறை பொண்ணு மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவேன். அந்த சிலை என்கிட்ட பேசினாதானே இன்ட்ரெஸ்ட். பாஸ்கரனின் பதிலால் சக்திவேலுக்கு சுருதி இறங்க தொடங்கியது. அப்ப நீங்க நம்ப மாட்டீங்களா சார்? அழாத குறையாக கேட்டான். அதை அங்க வந்து பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம். கிளம்பலாமா? அவன் கேட்ட விதமும் டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு புறப்பட்ட விதமும் கன ஜோராக இருந்தது. இங்கே ஏகப்பட்ட வேலை எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லிக்கொண்டே அரைக்கதவை பூட்டினான் பாஸ்கரன். இருவரும் அறையை பூட்டிக்கொண்டு வெளியே வரவும் ஹோவென்று கிடந்த ரயில்வே ஸ்டேஷன் ஓரிரண்டு டியூப்லைட் வெளிச்சத்தில் வெறிச்சோடி போய் தெரிந்தது. ஸ்டேஷன் மாஸ்டர் அவரது அறையில் உட்கார்ந்த நிலையில் கண்ணயர்ந்து இருந்தார். மூச்சுக்காற்றில் விசிலை விழுங்கிய சத்தம். அவரிடம் சொல்லிக் கொள்ளலாம் என்கிற எண்ணத்துடன் அவரது அறைக்குள் நுழைய பார்த்த பாஸ்கரனை சக்திவேல் தோளை பற்றி இழுத்து தடுத்தான்.
கிசு கிசு குரலில், பேசாம வாங்க சார், சாருக்கு தெரிஞ்சா நம்ம போக விட மாட்டார் என்றான். பாஸ்கரனும் அதற்கு மேல் எந்த முனைப்பும் காட்டவில்லை. எதுவும் பேசாமல் சக்திவேலை தொடர்ந்து நடக்க தொடங்கினான். கருவேலம் காட்டு ஒற்றையடி பாதையில் டார்ச் லைட்டின் ஒளிவட்டம் விழ நடக்க ஆரம்பித்தார்கள் இருவரும். கொஞ்ச தூரத்திலேயே பனி போல புகை மூட்டம் ஊரை சுற்றி வளைத்திருப்பதை பார்க்க முடிந்தது. மூச்சு விடுவதிலும் கொஞ்சம் கமறல் ஏற்பட்டது. என்ன புகை இது சக்திவேல்? பாஸ்கரன் கமறியபடியே கேட்டான். ஒரு செங்கச்சூளை ஒண்ணு சார், ராத்திரியானா அதை பத்த வச்சு விட்டுடுவாங்க. அப்படியே சாம்பலுக்காக வயல் குப்பைகளையும் போட்டு கொளுத்துவாங்க. ராத்திரியானா இந்த புகை மூட்டத்தோட பெரிய லொல்லு என்றபடியே இருமினான் சக்திவேல். இருமுவதில் கூட எச்சரிக்கை தெரிந்தது. சப்தத்தை தொண்டை குழிக்குள்ளேயே அடக்கி கொண்டான். பார்வை வேறு சுற்றிலும் ஒரு வட்டம் போட்டது. பாஸ்கரன் கை கடிகாரத்தை பார்த்தான். அது மணி 12 தாண்டி இருந்தது. இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பதிவுல. பாய்.